கடந்த நாட்களில் நாம் பூர்வ பிதாக்களின் பலிபீடங்கள் என்ற தலைப்பில் நம்முடைய சில பூர்வ பிதாக்கள் கட்டின பலிபீடங்களை குறித்து நாம் கவனித்தோம். Under the title the altars of the forefathers, we considered some altars that our forefathers built. முதல் நாளில் ஆபேல் கட்டின பலிபீடத்தை குறித்து நாம் படித்தோம். First day we saw the altar built by Abel. அடுத்த நாளில் நோவா கட்டின பலிபீடத்தை குறித்து படித்தோம். Second day we considered the altar built by Noah. அதன் பின்பு ஆபிரகாம் கட்டின சில பலிபீடங்களை குறித்து நாம் படித்தோம். And then we considered some altars built by Abraham. நேற்றைய தினத்தில் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு அவர்கள் கட்டின பலிபீடங்களை குறித்து நாம் படித்தோம். And yesterday we considered the altars built by Isaac and Jacob. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் அருளும் கிருபையின்படி இன்றைக்கு மோசே மற்றும் யோசுவா ஆகியோர் கட்டின சில பலிபீடம் அவர்களுடைய பலிபீடங்களை குறித்து நாம் சிந்திக்கலாம். Today, according to the grace of God given, we will consider the altars built by Moses and Joshua. மோசே குறித்து நாம் பார்க்கும் பொழுது 3 பலிபீடங்களை அவன் கட்டினதாக நாம் பார்க்கிறோம். Considering Moses, we see that he built 3 altars. முதலாவதாக யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அவன் ரெவிதீம் என்கிற இடத்தில் அமலேக்கியரோடு யுத்தம் செய்து முடித்த பின்பு ஜெயம் எடுத்த பின்பு ஒரு பலிபீடத்தை கட்டினான். First of all, in Exodus 17, after he overcame the Amalekites at Rephidim, he built an altar. இரண்டாவதாக யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவன் அடிக்கடி மலைக்கு தேவனிடத்தில் போய் வருகிற பழக்கமுடையவனாக இருந்து 4ஆம் முறை விதமாக தேவனிடத்தில் போய்விட்டு திரும்பி வந்த பொழுது அதிகாலையில் ஒரு பலிபீடத்தை கட்டினதாக நாம் படிக்கிறோம். Secondly, in Exodus 24:4, he frequented that hill to go to the presence of God, and when he came back the 4th time, he built an altar early in the morning, we read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக மோசே தேவனால் சீனாய் மலையில் கட்டளையிட்டபடி ஆசரிப் குடாரத்தில் பலி செலுத்தும்படியாக உண்டாக்கினதான வெண்கல பலிபீடத்தை குறித்து யாத்ராகமம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் காணலாம். Thirdly, in Exodus 27, we see God instructing Moses to make a brazen altar as part of the tabernacle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது மோசே கட்டினதான பலிபீடத்தை குறித்து நாம் படிக்கிறோம். First of all, in Exodus 17:15, we read about the altar built by Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே கட்டினதான இந்த பலிபீடம் அமலேக்கியரின் மேல் அவன் பெற்றுக்கொண்டதான ஜெயத்திற்கு அடையாளமாக கட்டப்பட்டதான ஒரு பலிபீடம். As a sign of the victory over the Amalekites, Moses built this altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அமலேக்கியரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பினதான முதல் சத்துருக்கள் இந்த அமலேக்கியர் தான். Now when the Israelites set out of Egypt, we see the first enemies that encountered the Israelites were the Amalekites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வழி நடத்தும் பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் யுத்தத்தை கண்டு மனம் மடிந்து போகக்கூடாது என்று சொல்லிதான் சீனாய் வனாந்தர வழியாக நடத்தினார் என்று நாம் பார்க்கலாம். We read from the word, when the children of Israel set out of Egypt, we see that God led them through the wilderness of Sinai lest they see war and be wearied. ஆனால் அதற்கு முன்பாகவே இங்கே ரெவிதீம் என்கிற இடத்தில் அவர் வந்த பொழுது இந்த அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். Even before that, when they came to Rephidim, we see the Amalekites came to fight against them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் சத்துருக்கள் மாத்திரமல்ல, they were not only the first enemies of the Israelites. இந்த அமலேக்கியரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தலைமுறையாக கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. About the Amalekites we read, they make war against the throne of God from generation to generation. எழுத்தின் பிரகாரமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்த அந்த அமலேக்கியர் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we should understand that even in this generation, the Amalekites who literally fought against the Israelites, and the same Amalekites are now fighting spiritually against the new spiritual Israel. விசேஷமாக கர்த்தருடைய சிங்காசனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்ல, புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் ஜீவித்து பூரணப்படுகிற பரிசுத்தவான்கள் தான். To be precise, those who are called to inherit the throne of God are not the Old Testament saints, but the New Testament saints who are called to perfection. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்களுடைய இடங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது, in Revelation chapter 4, when we consider the position of the saints in heaven, பரிசுத்தவான்கள்
சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிறார்கள், சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். We see that there are saints around the throne and saints before the throne, saints of the Old Testament. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது கர்த்தருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை அல்லது கர்த்தருடைய மனவாட்டிக்கு மாத்திரம்தான் சிங்காசனத்தில் உரிமை உண்டு. But the right to the throne is obtained only by the New Testament saints or the bride of Christ that is caught up to the throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ தேவனுடைய சிங்காசனத்திற்காக அழைக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக இந்த அமலேக்கு உனக்கு விரோதமாக இருப்பான். If you are a child of God meant to sit on the throne of God, then it is sure these Amalekites will rise up against you. என்றாலும் இந்த அமலேக்கை நீ மேற்கொள்ளும்படியாக மோசேயை போல இந்த பலிபீடத்தை கட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. But to overcome the Amalekites like Moses, you have to build this altar. இந்த பலிபீடத்தை கட்டுவது இந்த அமலேக்கின் மேல் நீ பெற்றுக்கொள்கிறதான ஜெயத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. And this altar is a sign of the victory that you take over the Amalekites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அமலேக்கை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாக என்னவெல்லாம் செய்கிறான் என்கிறதை குறித்து நீ அறிந்திருக்க வேண்டியது அவசியம். To overcome the Amalekites, you must know what the Amalekite does. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இந்த அமலேக்கியன் செய்த பல காரியங்களை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் நேரம் இல்லாதபடியால் சில முக்கியமான விஷயங்களை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். We read of so many things that the Amalekites did all over the scriptures, but because of lack of time we will consider just a few. முதலாவதாக ஆதியாகமம் 36 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அமலேக்கு ஏசாவினுடைய பேரன் என்று நாம் பார்க்கிறோம். First of all, according to Genesis 36:12, we read that Amalek is the grandson of Esau. ஏசாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் அலட்சியப்படுத்தினவன். We know about Esau that he is the one who despised his birthright and the blessing given by God. அற்பமான காரியங்களுக்காக விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை இழந்து போனவன். He sacrificed or lost that which is precious for that which is simple. அப்படி என்றால் இந்த அமலேக்கின் சந்ததியில் வருகிறவர்களுக்கும் கூட அதே தன்மைகள் தான் காணப்படும். Which means the Amalekites who are born in his generation will have the same habits or characteristics. ஆனபடியால் இந்த அமலேக்கின் ஆவியினால் தாக்கப்படுகிற தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களையும் விலையேற பெற்ற அனுபவங்களையும் அற்பமான காரியங்களுக்காக நஷ்டப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். So when the Amalekites assault or attack the children of God will also tend to sacrifice or lose that which is precious for that which is vile. பெந்தேகோஸ்தே சபையில் காணப்படுகிற தேவனுடைய ஜனங்களுடைய பக்தியும் வைராக்கியமும் இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்பமான காரியங்களுக்காக எவ்வளவாக குறைந்து போகிறது என்கிறதை நாம் இன்றைக்கு காணலாம். We are able to see how Pentecostal people sell their godliness and zeal so that it comes down to a low level for vile reasons. தேவனுடைய சிங்காசனத்திற்காக அழைக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளையே இந்த அமலேக்கின் ஆவியினால் தாக்கப்பட்டு உனக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற சுதந்திரத்தை நீ இழந்து போவாய் என்றால் உன்னுடைய நஷ்டம் ஈடு செய்ய முடியாத ஒரு நஷ்டமாக இருக்கும். Child of God who is called to inherit the throne of God, if you are assaulted by these Amalekites and you sell that which is precious for that which is vile, then great will be your loss. அடுத்தபடியாக முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, secondly, turning to 1 Samuel chapter 15, இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் வழி மறித்தார்கள், தடை செய்தார்கள் என்று அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். we see that the Amalekites waylaid the Israelites. அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தில் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு அவர்களை வழிமறித்து தடை செய்தார்கள். He laid wait for Israel and prevented them from progressing. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பல சந்தர்ப்பங்களில் நீ முன்னேறி செல்ல முடியாத தடைகளை இடையூறுகளை நீ காண்கிறாயா? In your spiritual life, do you notice hurdles that prevent you from pressing forward? சில வேளையில் உன்னுடைய ஜீவியத்தில் நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு குற்றத்தையும் குறைவையும் காண முடியாமல் இருக்கலாம். Sometimes when you examine yourself personally, you may not detect any fault. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல இடையூறுகளையும் தடைகளையும் நீ காணலாம். But you can see some hindrances and hurdles in your spiritual life. இந்த அமலேக்கின் ஆவியினால் தான் பல சந்தர்ப்பங்களில் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இடையூறுகளும் தடைகளும் வந்திருக்கிறது. You have hindrances and obstacles in your spiritual life because of the spirit of the Amalekites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் உனக்கு தடைகள் இடையூறுகள் வரும் பொழுது நீ அதை குறித்து அசதியா இருந்து விடக்கூடாது. இந்த அமலேக்கின் வல்லமை மேற்கொள்ளும்படியான முயற்சிகளை நீ எடுக்க வேண்டும். So when you see hindrances and obstacles in your life, don't be slack, but you might take measures to overcome the Amalekites. நீ அசதியா இருந்து விட்டால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை என்றென்றைக்குமாக அவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். If you are slack, they will stop you in your spiritual life once and for all. ஒருவேளை உன்னுடைய ஆரம்பம் மகிமையா இருக்கும், ஆனால் முடிவோ பரிதாபமாக மாறிவிடும். Your beginning may have been glorious, but your end will be miserable. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது 1 Samuel 15:18, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அமலேக்கியராகிய பாவிகள்
கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தார்கள் என்று சொல்கிறார். We see there the sinners, the Amalekites, worked against the children of God. இந்த பாவிகள் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே கிரிமினல் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. We see in the original tongue the word sinners is criminal. சிலருக்கு நல்ல மனசு இருக்காது, எப்போதும் கோணலும் மாறுபாடுமானதான மனது இருக்கும். அவர்களை பார்த்து சொல்லுவாங்க கிரிமினல் மைண்ட் ன்னு சொல்லுவாங்க. So some people, their minds are not straightforward, they are always crooked and devising mischief. They are called criminal minded. இப்படி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக என்னென்ன தீமைகளை செய்யலாம் என்ற தீமைகளை எப்போதும் யோசித்துக் கொண்டு அவர்களை தாக்குகிற இந்த பொல்லாத ஆவி அமலேக்கின் ஆவி. So the spirit of the Amalekites, it is a spirit that devises mischief or evil against the children of God. இந்த ஆவியினால் தாக்கப்படும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கிறதான உண்மையும் நம்முடைய மனதில் இருக்கிறதான தெளிவையும் நாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். And when these spirits attack us, then the truth that is in our mind and the simplicity that is in our mind will leave us. பல சமயங்களில் நம்முடைய மனதில் போராட்டங்களும் கலக்கங்களும் எழும்பக்கூடும். Very often we will notice struggles and conflicts in our life. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அமலேக்கியன் நம்மை தாக்கி இருக்கிறான். Then we must remember the Amalekite is attacking us. நாம் ஆண்டவரை பற்றிக்கொண்டு இந்த பொல்லாத வல்லமைகளை இந்த பொல்லாத யோசனைகளை மேற்கொள்ளும்படியாக நாம் போராட வேண்டும். Then we should cleave to the Lord and strive to overcome these evil powers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக 2 சாமுவேல் 1:13 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Secondly, in 2 Samuel 1:13, இந்த அமலேக்கியர் அந்நிய ஜாதியார் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். the Amalekites call themselves stranger. அவர்களுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியோடு எந்த ஐக்கியமும் கிடையாது. So they have no fellowship or a connection with God's holy people. அவர்கள் தேவனுடைய ஜனங்களை தாக்க விரும்புகிறார்கள் என்றாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு அந்நிய ஜாதியாராக இருந்துதான் செயல்படுகிறார்கள். They want to attack the children of God, but they want to remain strangers and do the attacking. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது இயற்கையாக அவர்கள் நல்ல மனுஷர்தான். Looking at the children of Israel, by nature they are good people. ஆனால் அவருடைய வனாந்தர பிரயாணத்தில் சில வேளையில் அவர்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்கள் மத்தியில் காணப்பட்ட அந்நிய ஜாதியார் என்று நாம் பார்க்கலாம். But we see very often troubles rose up amongst them in their wilderness journey. It's not because of their fault, but because of the strangers who were amongst them. நாம் என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் ஆகாரத்து நிமித்தமாக அவர்களுக்கு வந்ததான ஒரு சலிப்பையும் முறுமுறுப்பையும் பார்க்கிறோம். Especially when we consider the Numbers chapter 11, we read how they murmured because of food. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாரத்துக்காக முறுமுறுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் மத்தியில் இருந்த கலப்பு ஜாதிகள், அந்நிய ஜாதி என்று நாம் பார்க்கிறோம். But the reason for that lust and murmuring is the mixed multitude that was amongst them. அவர்கள்தான் முதலாவது மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அதன் பின்பு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்விதமாய் தூண்டினார்கள். It was they who lusted first and they provoked the children of Israel later on. ஆனால் இந்த அந்நிய ஜாதியாரா இருக்கிற அந்த அமலேக்கின் ஆவி பல சமயங்கள் நம்முடைய ஜீவியத்தையும் கூட தூண்டி கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாக முரட்டாட்டமாய் ஜீவிக்கும், எதிர்க்கும்படியாகவும் முறுமுறுக்கும்படியாகவும் நம்மை மாற்றுகிறது. So this spirit of the Amalekite that is a stranger to God's children will provoke us to do things against God, will make us murmur and complain. இவ்விதமாக தேவனை கோபப்படுத்தி தேவனுடைய தண்டனை நம்மையில் வரும் பொழுது அவர்கள் நம்மை விட்டு ஓடி போவார்கள். So when they provoke us to murmur and complain, then we will invite God's wrath upon us, and when God's wrath comes down, they will leave and go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் வரப்பண்ணத்தக்கதாக நம்முடைய ஜீவியத்தை அடிக்கடி நம்மை கலக்கி கொண்டிருக்கிறதான ஒரு பொல்லாத ஆவி இது. So they are evil spirits that trouble us so that we might invite God's wrath upon ourselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது, Deuteronomy 25:17-18, இங்கே பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனப்பட்டு விடாய்த்து போய் பின்தங்கி இருந்த பொழுது, when some of the children of Israel were tired and stayed behind the ranks or in the rear in their journey, இந்த அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் அவர்கள் எல்லாம் வந்து பட்டயத்தினால் அவன் சங்கரித்தான் என்று பார்க்கிறோம். the Amalekite, instead of fearing God, he came and slew all such people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது நம்மை தாக்கி நம்மை மடிய செய்கிற ஒரு பொல்லாத ஆவிதான் இந்த அமலேக்கின் ஆவி. So when we become feeble and faint, these spirits of the Amalekites will come and slay us or destroy us. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு பல சமயங்களில் உயர்வுகள் தாழ்வுகள் வரக்கூடும். There are ups and downs in our spiritual life. சில வேளையிலே சூழ்நிலைகள் அனுகூலமாய் இருக்கலாம், சில வேளையில் சூழ்நிலைகள் நமக்கு விபரீதமாய் இருக்கலாம். Sometimes the situation is in our favor, sometimes it is against us. ஆனபடியால் பல சந்தர்ப்பங்களில் அதைரியங்கள், சோர்வுகள் உண்டாகிறது இயற்கையான ஒரு காரியம். So it is natural that we are discouraged, we become weary sometimes. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? But how is our God? அவர் சோர்ந்து போனவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவர். He gives strength to those who
who are, his strength to those who are weary, and to those who are faint, we see that he increases ஆனால் strength. அமலேக் எப்படிப்பட்டவன்? But who is the Amalekite? தேவனுடைய பிள்ளைகள் சோர்வடைந்திருக்கும் பொழுது, பலவீனப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை கொன்று போடும்படியாக அவர்களை தாக்குகிறவன். When he notices that a child of God is weak or faint, he goes straight to that person to kill him and get rid of him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் தான் சில வேளையில அசதிகள் சோர்வுகள் உண்டாகும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்பதை பார்க்கலும் அதிகமாக அந்நிய சத்தங்களை நாம் கேட்கலாம். That's why when we are faint and weary, more than hearing God's voice, we hear strange voices. அந்த அந்நிய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பின்மாற்றத்தையோ விழுகையோ உண்டாக்கக்கூடியதாக இருக்குமே ஒழிய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்காது. If we listen to such strange voices, it will only cause our backsliding or our fall. It will not create a protection or progress in our life. ஆகவே இந்த ஆவி குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். So let's be careful about these spirits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 Samuel 15:33, இந்த அமலேக்கினுடைய மற்றொரு கொடூரமான செயலை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். we read of another evil deed of these Amalekites. இந்த அமலேக்கினுடைய ராஜா ஆகாக் அவனுடைய அறிக்கையை இங்கே நாம் பார்க்கிறோம். Here we read அவனை பற்றி யோசுவா சாமுவேல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். we read a word about a statement made by Samuel about Agag, the king of the Amalekites. இந்த அமலேக்கின் ராஜாவினுடைய கிரியை அவன் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறானா? What is his work like? அவனுடைய பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக மாற்றுகிறது. His sword made women childless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அமலேக்கினுடைய நோக்கம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்திரீகள் பிள்ளைகளற்றவர்களாய் போக வேண்டும். So the purpose of the Amalekites is to make the Israelite women childless. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது when we consider our spiritual life, இந்த ஸ்திரீ என்று சொல்வது புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. this woman is a type of the New Testament அந்த church. ஸ்திரீயில ஸ்திரீ பிள்ளையற்றவள் போகிறது என்பது அந்த புதிய சபையில் காணப்படுகிறதான ஜெயம் ஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. So the children of the women refers to those who are living an overcoming life in the church. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் கூட நாம் அந்த ஸ்திரீயை குறித்து படிக்கிறோம். We can see that woman in Revelation 12. அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளை பெற்றால் அது சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். She gave birth to a child that was caught up to the throne of God. ஆகவே இங்கே அமலேக்கினுடைய நோக்கம் தேவனுடைய சபையில் ஜெயஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்களை கொன்று போடுவது அவர்களை இல்லாமல் ஆக்குவதுதான். So the purpose of the Amalekites is to annihilate or get rid of people who are living an overcoming life in the church. ஆகவே நம்முடைய ஜீவியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் இந்த அமலேக்கின் ஆவியினால் தாக்கப்பட்டு ஜெயஜீவியம் செய்து உன்னதமான நிலைமையில் காணப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தாழ்வான நிலைமைக்கு வந்து விடுவார்கள். So if we are not careful in our spiritual life, we will be attacked by these Amalekites, so that those lofty people living in lofty heights, living an overcoming life, will come to a base level. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். In Exodus 17:16 we இந்த read, அமலேக்கின் கை சிங்காசனத்துக்கு விரோதமாக காணப்படுகிறது. the hand of the Amalekite is always against the throne of நான் God. ஏற்கனவே சொன்னபடி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கிருபையில் காலத்தில் ஜீவிக்கிற பரிசுத்தவான்களாகிய நம்மை தான் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்காக அழைத்திருக்கிறார். As I told you, we who belong to the New Testament, God has called us for the throne of God. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய சுதந்திரம் கர்த்தருடைய சிங்காசனம். The inheritance of the New Testament saint is the throne of God. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் வாசஸ்தலம் கர்த்தருடைய சிங்காசனம். The habitation of the New Testament saints is the throne of God. நம்முடைய சுதந்திரத்தை நாம் அடையக்கூடாதபடிக்கு இந்த அமலேக்கியன் எப்போது நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பான். The Amalekite will go on fighting against us so that we might not attain it. நம்முடைய சுதந்திரத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. Let's not forsake our inheritance. நாம் வேதத்தில் நாபோத் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். In the Bible we read of a man called Naboth. அவனிடத்திலே ஒரு கீரை தோட்டம், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. He had a vineyard. அந்த நாட்டில் ராஜாவாக இருந்த ஆகாப் என்பவன் அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு கீரை தோட்டமாக மாற்றுவதற்காக அதை கேட்டான். So the king of those days, King Ahab, went and asked Naboth for his vineyard to make it a garden of herbs. ஆகாப் சொன்னான், இது என்னுடைய பிதாக்குடைய சுதந்திரம், இது என்னுடைய சுதந்திரம், இதை நான் தர முடியாது. Naboth said, this is my father's inheritance and I cannot give it to you. அதற்காக கடைசியில் அவன் மரிக்க வேண்டியதா இருந்தது. And because of that statement he had to die. மரித்தாலும் தன்னுடைய சுதந்திரத்தை கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. Well, he died, but he did not give over his inheritance. தன்னுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதை பார்க்கலும் மரிக்கிறதுக்கு
அவன் மரிக்கிறதை கூட அவன் தெரிந்து கொள்கிறான். He was ready to die rather than hand over his inheritance. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய சுதந்திரத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. Beloved, we should not allow our inheritance to be lost on any account. நம்முடைய புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய விசேஷமே நம்முடைய சுதந்திரத்தை பற்றிய மேன்மை பாராட்டுதல் தான். The speciality of our spiritual life in the New Testament is our boasting or rejoicing in our inheritance. ஆகவே நம்முடைய சுதந்திரத்தை இழந்து விட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அர்த்தமில்லாததாக மாறிவிடும். So if we lose our inheritance, our spiritual life becomes meaningless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக 83ஆம் சங்கீதம் 6ஆம் 7ஆம் வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது, Finally in Psalm 83 verses 6 and 7, இந்த அமலேக்கியரோடு கூட வேறு சில ஜாதிகளும் சேர்ந்து அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு ஒப்பந்தம் செய்கிறதாய் நாம் படிக்கிறோம். we see other nations getting together with these Amalekites and making a covenant or arriving at a pact against God. தேவனுக்கு விரோதமான ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்களாம். They make a covenant against God. அவர்கள் செய்கிற ஒப்பந்தம் என்ன? What is their treaty? 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், When we read verse 12, தேவனுடைய வாசஸ்தலங்களை நமக்கு சொந்தமாக கட்டிக்கொள்வோம். let us take to ourselves the houses of God in possession. தேவனுடைய வாசஸ்தலங்களை எப்படி சத்துருக்கள் கட்ட முடியும்? How can the enemies build the houses of God? தேவனுடைய வாசஸ்தலங்களை எப்படி சத்துரு சுதந்திரமாக்கி கொள்ள முடியும்? How can the enemy inherit the houses of God? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறோம். Each child of God who has received the Holy Spirit is individually the house of God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதான தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தவான்கள் யாவரும் சேர்ந்து தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறோம். Every child of God, every saint of God who has received the Holy Spirit is personally, individually the temple of God. ஆனால் இந்த அமலேக்கு செய்திருக்கிற ஒப்பந்தம் என்ன? So what is the covenant of the Amalekites? தேவனுடைய வாசஸ்தலத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேன். I will make that house of God mine. பிரியமானவர்களே, ஒரு நாள் நாம் அமலேக்கிற்கு சொந்தமாய் மாறக்கூடாது. Beloved, never become the Amalekites' own. ஒரு நாளும் அமலேக்கு நம்மை கட்ட நாம் இடம் கொடுக்க கூடாது. Never allow the Amalekite to build within us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக அமலேக்கு பல விதங்கள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். This is how the Amalekite works in many ways against God's children. முதலாக இந்த அமலேக்கை முறியடித்தவன் தான் மோசே. Moses was the first person to discomfiture the Amalekites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காரணம் அவன் தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியமுடையவனாய் காணப்பட்டான். Because he had a close relationship with God. மோசே எப்படி அமலேக்கை மேற்கொள்ள கூடியவனாக காணப்பட்டான்? How was he able to overcome the Amalekites? நாம் வேதத்தில் படிக்கிறோம், அமலேக்கை மேற்கொண்ட வேறு சிலரை குறித்து நாம் பார்க்கலாம். We read of certain others who overcame the Amalekites. என்றாலும் மோசே தான் அமலேக்கை மேற்கொண்ட பின்பு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். But it was Moses who built an altar after he overcame the Amalekites. அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று அவன் பெயரிட்டான். And he called that altar Jehovah Nissi. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி. The Lord is my banner of victory. கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி. The Lord is my banner of victory. கர்த்தர் மோசேயினுடைய ஜெயக்கொடி மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுடைய ஜெயக்கொடி, கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி. The Lord is not only the banner of victory of Moses, he is your banner of victory and mine too. கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. மோசே அந்த பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். Moses built an altar and he called it Jehovah Nissi. மோசே எப்படி இந்த அமலேக்கியரை மேற்கொள்ள முடிந்தது? How was Moses able to overcome the Amalekites? மோசே ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு விசேஷமான ஒரு மனுஷன். Moses was no ordinary man, he was extraordinary. வேதத்தில் மோசே குறித்து பல இடங்களில் அவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. Very often in the scriptures Moses is called the man of God. வேறு சில இடங்களில் மோசே குறித்து அவன் தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. In other places he is called the servant of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் கூட மோசேயை போல இந்த அமலேக்கியரை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. And like Moses, we also must overcome the Amalekites. மோசேயை போல நாம் அமலேக்கியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் மோசேயினுடைய சில விசேஷித்த அம்சங்கள் நம்முடைய ஜீவித அம்சங்களாய் மாற வேண்டும். And if we have to overcome the Amalekites, then we must have the characteristics that Moses had. மோசே பற்றியதான அநேக விசேஷமான அம்சங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். We read of many special features of Moses. அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். He was called of God. முதலாக அந்த முட்செடியில் தோன்ற அக்கினியிலே கர்த்தர் அவனுடைய பெயரை சொல்லி அவனை அழைத்தார். First of all, in that burning bush, God called him by name. அதே தரிசனத்தில் கர்த்தர் அவனோடு பேசி, நான் உன்னை எகிப்துக்கு பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். In the same vision, the Lord spoke to him and said, I am going to send you to Pharaoh. Come with me. அது மாத்திரமல்ல, மோசே ஒரு விசேஷமான அபிஷேகம் உள்ளவனாக காணப்பட்டான். Secondly, Moses had a special anointing in him. என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, in Numbers 11, நாம் இங்கே மோசே ஒருமுறை தன்னுடைய ஜீவிய
இருதயத்தில் வந்த தளர்ச்சி நிமித்தமாக தேவனிடத்தில் ஆண்டவரே நான் தொடர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, நீர் இன்னும் சிலரை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதை There பார்த்தோம். was an occasion when Moses became so tired of his work. He said, Lord, I can't carry on this work. Please raise up some people instead of me. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னோடு கூட இருக்கிற அந்த 70 மூப்பரை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு சுற்றிலும் அவர்களை நிற்க சொல். So he said, call those 70 elders who are working with you and ask them to stand around the அப்படி tabernacle. அவன் செய்த பொழுது When he did that, கர்த்தர் அவனிலிருந்து ஆவியை எடுத்து 70 பேர் மேல் வைத்தார். the Lord took off the spirit that was in Moses and placed them on the 70 people. மோசே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Moses was anointed of God. ஆனால் இந்த 70 பேர் மோசேயினுடைய அபிஷேகம் எடுத்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டவர்கள். But the 70 received the spirit that was in Moses and it was shared ஒரு amongst them. மனுஷனிலிருந்து ஆவி எடுத்து 70 பேர் மேல் வைக்க வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவியாக இருந்திருக்க வேண்டும். If Moses had such abundance to be shared with 70 people, how special a man he must have been. மோசே ஒரு விசேஷித்த அபிஷேகம் உள்ளவனாய் காணப்பட்டபடியினால் தான் அமலேக்கை மேற்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறான். He was able to overcome the Amalekites because he had a special anointing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது Numbers 12:7. கர்த்தர் மோசேயை குறித்து கொடுக்கிற ஒரு சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். We read of a testimony given by God about Moses. மோசேயை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? What does God say? அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். He is faithful in all my house. அவன் கர்த்தருக்கு அவன் உண்மையுள்ளவனாக கர்த்தருடைய வீட்டில் ஜீவித்ததாக கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். The Lord witnesses concerning him that he was faithful in God's house. பிரியமானவர்களே, நம்முடைய உண்மை குறித்து நாம் சற்று சிந்திப்போமாக. Let's think about our faithfulness, beloved. நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து உண்மையுள்ளவர் என்று சொல்ல முடியுமா? Will our conscience tell us that we are faithful? நமக்கு சுற்றிலும் இருக்கிற நம்முடைய வீட்டார் நம்மை குறித்து நாம் உண்மையுள்ளவர் என்று சொல்ல முடியுமா? Will our family people tell us that we are faithful? நம்முடைய சபையார் நாம் உண்மையுள்ளவர் என்று சொல்ல முடியுமா? Will our church tell us that we are faithful? நம்மை நடத்துகிற பரிசுத்தவான்கள் நாம் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்ல முடியுமா? The saints who lead us, will they say that you are faithful? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மை பார்த்து நாம் உண்மையுள்ளவர் என்று சொல்ல முடியுமா? Above all, will God say we are faithful? அமலேக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக இன்றியமையாதது. To overcome the Amalekites, it is very important to be faithful. மோசேயினுடைய மற்றொரு விசேஷமான குணாசீலம் என்னவென்றால் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவன். Another special nature of Moses was he was obedient. அவன் வயதுள்ளவனாக காணப்பட்ட பொழுதிலும் கர்த்தர் மோசே நீ மலைக்கு வா என்று சொல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய சிரமத்தை பாராமல் உடனடியாக கீழ்ப்படிந்து அவன் போகிறான். Although he was an old man, whenever God said come up to the mount, he never offered excuses or complained. He went up the mountain. தேவன் அழைக்கும் பொழுதெல்லாம் கீழ்ப்படிந்து சிரமத்தை பாராமல் தேவ சமூகத்தில் போய்விட்டு வந்தார். Whenever God called him, he never saw the struggles there involved. He just went up the mountain. தேவன் அவனுக்கு சில பிரமாணங்களை எல்லாம் மலையிலே கொடுத்தார். God gave him some laws to keep on the அதேபோல mount. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டிய மாதிரியை குறித்து எல்லாம் கொடுத்தார். God also gave him the pattern of the tabernacle to be made. கர்த்தர் அவனுக்கு அவனுக்கு காண்பித்த காரியங்களில் ஒன்றையும் கூட அவன் மாற்றவில்லை, அப்படியே அதெல்லாவற்றையும் செய்கிறான். He performed everything as God instructed him. He made no alterations. ஆசரிப்பு கூடாரத்தில் எந்தெந்த பனிமுட்டுகள் எங்கே வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார், அதன்படியே அவன் செய்தான் என்று நாம் யாத்திராக 40ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In Exodus chapter 40 we see God gave him instructions as to which vessel should be placed in which part of the tabernacle, and he was faithful in accomplishing it. விசேஷமாக 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனங்களில் கர்த்தர் சொன்னபடி அல்லது கர்த்தர் கட்டளையிட்டபடி அவன் எல்லாவற்றையும் செய்தான் என்று நாம் படிக்கிறோம். When we read verses 16, 19, 21, we see that he did as the Lord commanded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் ஒரு கீழ்ப்படிதலுள்ள மனுஷனாய் காணப்பட்டான். So he was an obedient man. அது மாத்திரமல்ல, அவன் அதிகமாய் தேவ சமூகத்தை விரும்பின மனுஷனாய் காணப்பட்டான். Besides, he was a man who had a desire for God's presence. ஆனபடியால் தான் தேவன் அழைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் போக அவன் மிகவும் உற்சாகமாய் இருக்கிறான். That's why whenever God called him, he was all too willing to go. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தை போறது பற்றிய விஷயம் எப்படி இருக்கிறது? Beloved, how is it on our side about going to God's presence? தேவன் அவருடைய சந்நிதியில் நாம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற வேளையில் நாம் சந்தோஷமாய் வர முடிகிறதா? When God expects us to come to his presence, are we able to go to his presence joyfully? தேவன் அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற சந்தர்ப்பங்களில் அவருடைய சந்நிதியில் நாம் காணப்பட முடிகிறதா? When God wants us to be in his presence, are we able to be found in his presence? மோசேயை பாருங்கள். Look at Moses. அவன் வயது முதிர்ந்தவனாய் காணப்பட்டாலும் he was an old man. தேவன் தன்னை அழைக்கும் பொழுதெல்லாம் உடனடியாக அவன் தேவ சமூகத்தில் போகிறான். But when God called him, his response was immediate. அது மாத்திரமல்ல, 2 முறை 40 நாட்கள் தேவனுடைய சந்நிதியிலேயே அப்பம் புசிக்காமலும் தண்ணீர் குடியாமலும் அவன் தரித்திருந்திருக்கிறான். Besides, twice he was on the mountain with God for 40 days without eating or drinking. ஒரு முறை தேவனால் அழைக்கப்பட்டு அவன் அவ்விதமாய் 40 நாட்கள் மலையில் இருந்தான். On one of those 2 occasions, he was covered by God and he was
kept there. அந்த சமயத்தில் தான் தேவனுடைய ஜனங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளில் கைக்கொள்ள வேண்டிய பிரமாணங்களை குறித்தெல்லாம் தேவன் அவருக்கு போதித்தார். It was at that time that God taught Moses about all the laws that the children of Israel had to keep. அந்த சமயத்தில் தான் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணும்படியாக உண்டாக்க வேண்டிய பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய சகல விவரங்களையும் தேவன் அவருக்கு கொடுத்தார். It was also at that time that God gave him the details of the tabernacle that had to be built so that God might dwell amongst them. இன்னொரு சந்தர்ப்பத்திலும் அவன் தேவனுடைய ஜனங்களுக்காக பாவ பரிகாரம் செய்யும்படியாய் மன்றாடும்படியாக அவன் போன பொழுது 40 நாட்கள் இருந்திருக்கிறான். Second time when he himself ascended the mount to make supplication and intercession for the people, he was there for 40 days. நாமும் கூட உண்மையாய் தேவ சமூகத்தை விரும்புகிற ஜனங்களாய் இருந்தால் இந்த மூன்று அனுபவங்கள் நமக்கும் இருக்கும். If you're also people who desire the presence of God, we will have these three experiences. தேவ சமூகத்தில் நாம் அதிகமாய் தரித்திருக்க அவருடைய பிரமாணங்களை நாம் அதிகமாய் அறிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் மாறுவோம். The more we abide in the presence of God, we will know his laws and live accordingly. தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் தரித்திருக்க அவருடைய வாசஸ்தலத்தை குறித்ததான வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டு நாம் நம்மை வாசஸ்தலமாய் அவருடைய வாசஸ்தலமாய் கட்டி எழுப்புவோம். The more we stay in the presence of God, the more we have revelations about his habitation, and we will build up our lives to be his habitation. தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் தரித்திருக்க மற்றவருடைய குறைவுகள் தோல்விகள் பலவீனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிற மனுஷராய் பரிந்து பேசுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். The more we abide in God's presence, we become intercessors for other people's faults. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் மோசேயை குறித்து எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். There's so much to say about Moses. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். I will just tell you one more thing. உபாகமம் 34 அதிகாரம் 7 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Deuteronomy 34:7. மோசே மரிக்கும் பொழுது அவனுக்கு இருந்த இரண்டு அனுபவங்களை குறித்து இந்த வசனத்தில் நாம் காண்கிறோம். We read there of two things that Moses had when he died. மோசே மரிக்கும் பொழுது 120 வயதுள்ளவனாக இருந்தான். When Moses died, he was 120 years அந்த old. சமயத்தில் அவன் எப்படி இருந்தானா? How was he? அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பெலன் குன்றி போகவில்லை. His eye was not dim, now his natural force abated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன்னுடைய கடைசி பரியந்தம் தன்னுடைய கண்கள் இருளடையாதபடி அப்படிப்பட்ட ஒரு ஜீவி அவன் செய்திருக்கிறான். He lived such a life so that his eyes were not dim till the end of his life. நம்முடைய ஜீவியத்தில் கடைசி பரியந்தம் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதான நம்முடைய ஆவிக்குரிய தரிசனத்தை அது காண்பிக்கிறது. It shows that we have to preserve our spiritual vision till the end. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் அடியெடுத்து வைத்த பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். When we placed our step in the spiritual life, God gave us a certain vision. நாம் முன்னேறி செல்ல இந்த தரிசனம் பிரகாசித்துக் கொண்டே போக வேண்டும். As we progress, this vision should grow brighter. இந்த தரிசனம் பிரகாசிக்க மாத்திரம்தான் ஒரு நாள் திடீரென்று மத்திய ஆகாயத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். It's only if this vision grows brighter that in the end, when the Lord appears in mid-air, we will be able to see him face to நம்முடைய face. தரிசனம் மங்கி போனால் என்ன சம்பவிக்கும்? If our vision grows dim, what will happen? பேதுரு அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லும் பொழுது St. Peter says, நம்முடைய தரிசனம் மங்கி போனால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் பற்றியதான சந்தேகம் வரும். we will have a doubt about our calling and election, we read. நாம் இடறி விடக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். And then we will stumble and fall. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியதான ஸ்லாக்கியத்தையும் இழந்து விடுகிறோம் என்று 2 பேதுரு 1 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். 2 Peter chapter 1, we read that we will not have abundant entry into the kingdom of God. மோசே மரிக்கும் வரையிலும் அவனுடைய கண்கள் இருளடையவில்லை. Till Moses died, his eyes were not dim. மாத்திரமல்ல, அவன் மரிக்கும் வரையில் அவனுடைய பெலன் குன்றி போகவில்லை. And his natural force or his strength did not decrease when he died. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் கூட நம்முடைய உள்ளான மனுஷனுடைய பெலனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. In our life, we have to preserve the strength of our inner man till the end. சில வேளைகளில் நம்முடைய புறமான சரீரத்தினுடைய பெலன் குறைந்து போகலாம், அது ஒரு விஷயம் இல்லை. Sometimes our outward man might become weak, but that's not important. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். Look at St. Paul. புறமானவருடைய சரீரம் மிகவும் ஒரு அற்பமான சரீரமாய் இருந்தது. His outward body was something vile. ஆனால் அவருடைய உள்ளான மனுஷன் அவர் சிங்கத்தை போல பலவானாய் இருந்தார். Inwardly, in the inner man, he was strong like a lion. ஒரு முறை 27 பொழுது சொல்கிறார், எங்களுடைய புறமான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்றார். In one of his epistles, he says, although the outward man perish, the inward man is renewed day by day. நம்முடைய உள்ளான மனுஷனுடைய பலன் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஸ்திரமாய் காணப்படுவதற்குரிய ஆதாரமாய் இருக்கிறது. And it is the strength of the inner man that forms the base of a steadfast spiritual life. நம்முடைய உள்ளான மனுஷனுடைய பலன் தான் நம்முடைய சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது. It's the strength of the inner man that forms the base for victory over our enemies. நம்முடைய உள்ளான மனுஷனுடைய பலன் தான் எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளில் கர்த்தருக்காகவும் சத்தியத்திற்காகவும் உண்மையாய் வைராக்கியமாய் ஜீவிப்பதற்கு ஆதாரமாக It இருக்கிறது. is the strength of the inner man that forms the base so that we might be faithful to God,
that we might endure every kind of contradiction for his name's ஆகவே sake. நம்முடைய உள்ளான மனுஷனுடைய பலனை நாம் இழந்து போக கூடாது. So let's not lose the strength of the inner சில man. வேளை நம்முடைய பலன் குன்றி போகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனுடைய சந்நிதியில் சென்று தேவனுடைய பலத்தினால் மறுபடியும் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். There may be times when our strength declines, but we have to go to the presence of God and strengthen ourselves again. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்குள் கிரியை செய்கிறவருடைய வல்லமையின்படி எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். St. Paul says, whereunto I also strive, striving according to the working that worketh in me mightily. நாம் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் செமையாய் முன்னேறி செல்வதற்கு இந்த உள்ளான பலன் மிகவும் அவசியம். This strength of the inner man is very essential so that we might press forward fighting that good fight of faith. இப்படிப்பட்ட விசேஷித்த குணாசீலங்களை உடையவனாக மோசே இருந்தபடியினால்தான் அமலேக்கை அவன் ஜெயித்து ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். Moses was able to overcome the Amalekites, build an altar, call it Jehovah Nissi, glorify God, because he had these special characteristics. அருமையான தேவனுடைய ஜனமே, சிங்காசனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய ஜனமே, அமலேக்கின் வல்லமைகளை முறியடித்து பலிபீடத்தை கட்டுங்கள். Beloved people of God, called to the throne of God, overcome the Amalekites and build an altar for God. அமலேக்கை முறியடித்து சிங்காசனமாக உங்களுடைய சுதந்திரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். Overcome the Amalekites and cleave to your inheritance, the throne of God. அமலேக்கை முறியடித்து உங்களுடைய நித்திய சுதந்திரத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளும்படியாக ஜாக்கிரதையாயிருங்கள். Overcome the Amalekites and be careful to inherit your eternal inheritance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி யாத்திராகமம் 24 அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கும் பொழுது In Exodus 24:4 and 5, மோசே கட்டினதான இரண்டாம் பலிபீடத்தை குறித்து நாம் படிக்கிறோம். we read of the second altar that Moses built. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் ஏற்கனவே சொன்னது போல 4வது முறையாக கர்த்தரால் மோசே மலையில் அழைக்கப்பட்டு மறுபடியும் திரும்பி வந்த பொழுதுதான் இந்த பலிபீடத்தை கட்டுகிறான். Moses had ascended many times up the mountain to meet God. When he returned the 4th time, he built this altar for God. கர்த்தருடைய வார்த்தைகளை கீழே வந்து ஜனங்களிடத்தில் சொல்லும்படியாக கர்த்தர் அவனை அனுப்பினார். God sent him down to deliver God's word to the people. அவ்விதமாக அவன் மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே அதிகாலை இந்த பலிபீடத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். When he descended from that mount early in the morning, he built that altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பலிபீடத்தினுடைய மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இந்த பலிபீடத்தோடு சேர்ந்து மோசே 12 தூண்களை இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக நாட்டுகிறான். Something special about this altar is that as a sign of the 12 tribes of Israel, beside this altar he built 12 pillars. பலிபீடத்தை கட்டினான், பலி செலுத்தவில்லை. பலிபீடத்தோடு சேர்ந்து 12 தூண்களை அவன் நாட்டுகிறான். He built an altar but did not offer a sacrifice. He erected 12 pillars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 12 தூண்கள் அந்த 12 கோத்திரத்தாருக்கு அடையாளமாக நாட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். We read that he erected these pillars as a sign of the 12 tribes of Israel. இந்த பலிபீடத்தின் மேல் அவன் பலி செலுத்துவதற்கு முன்பாக இந்த 12 தூண்களை அவன் நாட்ட வேண்டியிருந்தது. So before he offered his sacrifice, he first erected these pillars. அது மாத்திரமல்ல, இந்த பலிபீடத்தை அவன் அதிகாலையில் கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். He built this altar early in the morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த இப்படிப்பட்ட ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். Beloved, God wants us to build such an altar in our life too. ஏன் அவ்விதமாய் கட்ட வேண்டும் என்கிற காரணத்தை சற்று பின்பு நான் சொல்கிறேன். Later on I will tell you the reason for doing so. இங்கே பலிபீடத்தை கட்டின உடனே அதோடு சேர்ந்து 12 தூண்களை அவன் நாட்டுகிறான். Now along with building the altar, he builds 12 pillars. அப்ப இந்த 12 தூண்களை நாட்டின பின்புதான் அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்த முடியும். So only after these 12 pillars are erected can he offer his sacrifice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த பலிபீடத்தை கட்டி இதில் பலி செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் இந்த தூண்களை நாட்டுகிற அனுபவம் அவசியமா இருக்கிறது. So also for us to offer a sacrifice on the altar we build, we need to plant these 12 pillars first. ஒரு விதத்தில் இந்த 12 தூண்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு அடையாளமாக காணப்பட்டாலும், although these 12 pillars stand for the 12 tribes of Israel, தூண்களை குறித்து நாம பொதுவாக சில கருத்துக்களை பார்க்கிறோம். we can study certain things in general about pillars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, First of all, in Genesis chapter 28, கர்த்தர் யாக்கோபை சந்தித்த பொழுது யாக்கோபு தேவனோடு உடன்படிக்கை செய்ததற்கு ஒரு அடையாளமாக தூணை நாட்டினதை பார்க்கிறோம். we see Jacob erecting a pillar as a sign of his covenant that he made with God. 18 வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது அதை விளங்கிக் கொள்ளலாம். We can understand that when we read verses 18 இதே போலவே onwards. ஆதியாகமம் 31 அதிகாரம் 45 வசனத்தில் படிக்கும் பொழுது, So also in Genesis 31:45, அவனுக்கு தீமை செய்யும்படியாக வந்ததான அவருடைய மாமன்
லாபானோடு அவன் மறுபடியுமாக ஒப்புரவாகின பின்பு உடன்படிக்கை செய்த பின்பு மறுபடியுமாக அங்கே ஒரு தூணை நாட்டுகிறதை பார்க்கிறோம். We see that after making a covenant with his uncle Laban, who came to do evil against him, after arriving at a compromise and making a covenant, he built a pillar. அப்படினால் தூண்களை நாட்டுவது என்று சொல்வது உடன்படிக்கை செய்வதையும் உடன்படிக்கை புதுப்பிக்கிறதையும் காண்பிக்கிறது. From this we understand that planting a pillar shows making a covenant or renewing a covenant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Secondly, from Jeremiah 31:21, அடையாளத்திற்காக வழியிலே நீ தூண்களை நாட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. as for a sign by the way you must plant pillars. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக நீ உன்னுடைய தூண்களை நாட்டி உன்னுடைய வழிகளை எல்லாம் அறிந்து மறுபடியுமாக உன்னுடைய தேசத்திற்கு திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். He says you plant pillars wherever you go so that you might know your way, so that you might return to the Lord. ஏன் அவர்கள் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார்? Why does the Lord ask them to return? எரேமியா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read from Jeremiah 18:15, அவர்கள் மாயையான விக்கிரகங்களை பற்றிக்கொண்டு தேவனுடைய வழிகள் அல்லாத வழிகளில் விலகி போய்விட்டார்கள். they clave to vain idols and forsook the way of God. மாயையான காரியங்களை பற்றிக்கொண்டு கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போய்விட்டார்கள். They followed after vanity and forsook God's ways. இப்பொழுது அவர்கள் நூதன வழிகளை தெரிந்து கொண்டார்கள். And they are choosing strange ways for themselves. அந்த வேளையில் தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய அடையாளத்திற்காக தூண்களை நாட்டி நீ மறுபடியுமாக திரும்பு. While going that way, the Lord tells them, you plant pillars so that you might have signs to return. அப்படினால் இந்த வழியிலே அவர்கள் தூண்களை நாட்ட வேண்டும் என்று சொல்வது முற்பிதாக்களுடைய பூர்வ பாதைகளை காண்பிக்கிறது. So planting pillars in the way shows the old paths of the forefathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் தான் அந்த 18ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பூர்வ பாதைகளை விட்டுவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். That is why we read in that chapter 18, they forsook the ancient paths. நாம் எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம். We read also in 6th chapter of Jeremiah, 16ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, verse 16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று எங்கே பார்த்து அதிலே நடவுங்கள் என்று சொல்றார். stand in the way and see and ask for the old paths, where is the good way, and walk therein. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பூர்வ பிதாக்கள் என்று இந்த பூர்வ பாதைகள் என்று சொல்வது முற்பிதாக்கள் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறதான பல சட்ட திட்டங்களையும் பிரமாணங்களையும் காண்பிக்கிறது. These old paths are laws and ordinances ordained by God through our forefathers. நாம் அவைகளை ஒரு நாளும் விட்டு விலகி போக கூடாது. We should never swerve from them. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். The Bible says, do not remove the ancient landmark. ஆனபடினால இந்த தூண்களை நாட்டுவது அந்த பூர்வ காரியங்கள், பூர்வ பாதைகள், பூர்வ பிதாக்களுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. So these pillars are a sign of fulfilling the laws laid down by our forefathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்தில் இந்த தூண்கள் காணப்படுகிறதா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். What do these pillars signify in our spiritual life? We have to see. இந்த நவீன காலத்தில் வந்திருக்கிறபடியினால் தேவனுடைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கூட நவீனமான விதத்தில் மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். Because times are becoming modern, children of God are also trying to get modern. காலத்திற்கு ஏற்றபடி உன்னுடைய ஜீவியத்தை நீ மாற்றிக்கொண்டால் இந்த பலிபீடத்தை நீ கட்ட முடியாது, இந்த பலிபீடத்தை நீ பலி செலுத்த முடியாது. If you change with the times, then you cannot build this altar or the pillars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் இனி யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, Exodus chapter 13, தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாக அக்கினி தூண் அல்லது அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினால் அவர்களை நடத்தினார் என்று படிக்கிறோம். we read that God might guide them. He led them using a pillar of fire and pillar of cloud. அப்படினால் இந்த தூண்கள் நமக்கு வழிகாட்டுவதை நடத்திப்பையும் கூட காண்பிக்கிறது. So this pillar also shows guidance. தேவனுடைய ஜனங்கள் கானான் தேசத்தை போய் சுதந்தரிக்கும் வரையிலும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. Till the children of Israel reached Canaan, this pillar of fire and pillar of cloud did not leave நம்முடைய them. ஆவிக்குரிய ஜீவிதம் நம்முடைய பரம கானானை போய் சேரும் வரையிலும் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற அனுபவத்தை இழந்து விடக்கூடாது. Until we reach the heavenly Canaan, we should not lose the experience of having guidance from சரியாக God. தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய நடத்திப்புக்குள் இருக்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் தான் இந்த தூணை நாட்ட முடியும். Only those who are in the guidance of God can plant or erect this pillar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமில்ல, இந்த தூண்கள் பாரங்களை சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். These pillars are also burden bearers. சிம்சோன் பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்ட பின்பு When Samson was apprehended by the Philistines, கடைசியாக பெலிஸ்தரை அழித்து போடும்படியாக அவன் செய்த காரியத்தை பார்க்கிறோம். we know what he did eventually to destroy the Philistines. அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படியாக அவன் கொண்டு வரப்பட்ட பொழுது, When he was brought before the public to be made a display, அவன் தன்னை கொண்டு வந்த அந்த பிள்ளையாண்டனை பார்த்து வீட்டை தாங்கிக் கொண்டிருக்கிற தூண்களை நான் தடவி பார்க்கும்படியாக அங்கே கொண்டு போய் என்னை நிறுத்து என்று சொல்கிறார்.
கேட்கிறான். He asked the lad who was guiding him, saying, "Please show me the pillars that hold this building." தூண்கள் பாரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறவைகள். So pillars uphold the roof. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாகவே தேவனுடைய சபையில் ஊழியத்தை பற்றிய பாரம், ஆத்துமாக்களை பற்றிய பாரம், இப்படி பலவிதமான பாரங்களை சுமக்கிறவர்கள் தூண்களாய் காணப்படுகிறார்கள். So those people who have a burden about the ministry, those people who have a burden about souls, they are pillars. கலாத்தியர் 2:9 அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை தூண்கள் என்று சொல்லி அவர் பாராட்டுகிறார். In Galatians chapter 2 verse 9, we see Saint Paul referring to James and Peter and John as pillars. அவர்கள் தூண்களாக இருந்தார்கள் என்று, தூண்களாக எண்ணப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். They were reckoned pillars, Saint Paul says. காரணம் ஆரம்ப நாட்கள் அவர்கள்தான் ஊழியத்தையும் சபையையும் ஜனத்தையும் தாங்கினவர்களாயிருந்தார்கள். For they were the ones who upheld the ministry and the people and the church. நாமும் கூட அப்படி பாரங்களை சுமக்கிறவர்களாக தேவனுடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவருடைய பாரங்களை சுமக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது தூண்களாய் மாறுகிறோம். So also along with the saints of God, when we bear their burdens or share their burdens, we become pillars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தல் 3:12 நாம் படிக்கும் பொழுது In Revelation 3:12, பிலதெல்பியா சபையாருடைய பிரதிபலனை குறித்து இங்கே ஆவியானவர் சொல்கிறதை பார்க்கிறோம். we read about the rewards offered to the church at Philadelphia. ஜெயங்கொள்ளுகிறவனை நான் என்னுடைய ஆலயத்தில் தூணாக மாற்றுவேன். Him that overcometh will I make a pillar in the temple of அப்ப அந்த God. ஆலயத்தில் காணப்படுகிற தூண்களுடைய சாட்சி என்ன? So what is the witness of the pillar in the temple of நாங்கள் God? ஜெயம் கொண்டவர்கள். We are overcomers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் இந்த தூண்கள் ஜெயஜீவியம் செய்கிறதான அனுபவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. So these pillars are a sign of an overcoming life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சரியான ஜெயஜீவியம் செய்து கொண்டிருந்தால் மாத்திரமே நாம் தூண்களை நாட்டுகிற மனுஷனாய் இருக்க முடியும். We can plant pillars only if we primarily overcome in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாம் தீமோத்தேயு 3:15 நாம் படிக்கும் பொழுது In 1 Timothy 3:15, அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை குறித்து சொல்லும் பொழுது அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. Saint Paul says about the church, it is the pillar and ground of truth. நாமும் கூட சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் காணப்பட வேண்டும். We also should be the pillar and ground of truth. எல்லா சூழ்நிலைகளிலும் தூண்களைப் போல சத்தியத்திற்காக உறுதியாய் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In every situation we should stand firm for the truth. சிறிய சிறிய சோதனைகள், சிறிய சிறிய வியாதிகள் வரும் பொழுது சத்தியத்திற்காக உண்மையாய் நிற்க முடியாவிட்டால் நாம் தூண்களை நாட்ட முடியாதவர்கள். In small trials and small sicknesses, if we can't stand firm, we can't erect pillars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி மோசே பலிபீடத்தை கட்டி தூண்களை நாட்டுகிறான். This is how Moses built an altar and erected இந்த pillars. பலிபீடத்தை அதிகாலையிலே கட்டுகிறான் என்று நாம் பார்த்தோம். We saw that he built this altar early in the morning. அதிகாலை என்று சொல்வது இருள் மறைந்து வெளிச்சம் உண்டாகிறதான நேரம். Early morning is that period where darkness will slowly remove to give way to the light. நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த அதிகாலை வருகிற வேளையில் பலிபீடத்தை கட்ட வேண்டும். In our life also we should build an altar early in the morning. தேவனுடைய வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தரும் பொழுது உடனடியாக இந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும். When God gives us a light according to the word of God, then we should immediately build this altar. தேவனுடைய வசனம் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை விளக்கை போல் இருக்கிறது என்று நாம் அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். The apostle says the word of God is like a light that shineth in a dark place. சங்கீதக்காரனும் சொல்கிறான் உன்னுடைய வசனம் வெளிச்சம் தந்து பேதியர்களை உணர்வுள்ளவளாய் மாற்றும் என்று சொல்கிறார். The word of God is a light making wise the simple, says the psalmist. வேறொரு இடத்துல உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். Thy word is a lamp unto my feet and a light unto my path. எப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு அவருடைய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வெளிச்சம் உண்டாகும் பொழுது அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படியான ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். Whenever God reveals to us a truth, according to that light we should build an altar for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பலிபீடத்தின் மற்றொரு விசேஷம் என்னவென்றால், Another special thing about this altar, மோசே இந்த பலிபீடத்தை கட்டினான், ஆனால் மோசே இந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தவில்லை. Moses built an altar but he did not offer a sacrifice. நாம் அந்த 24:5 நாம் பார்க்கிறோம், சில வாலிபர்களை பலி செலுத்தும்படியாக அனுப்புகிறான். Exodus 24 we read, he did not build, he sent some young men to build the altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே இந்த பலிபீடத்தை கட்டினான், வாலிபர்கள் போய் அதன் மேல் பலி செலுத்துகிறார்கள். Moses built an altar and the young people went and offered the sacrifice. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாமும் கூட இந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்துகிற வாலிபராய் காணப்பட வேண்டும். Beloved, we also should be young people offering the sacrifices. இந்த வாலிபரை நாம் இரண்டு விதங்களில் கவனிக்கலாம். These young people can be looked at in two ways. ஒன்று, சரீர பிரகாரமாக வயதானவர்களாய் இருந்தாலும் தங்களுடைய ஆத்மாவில் தங்களுடைய ஆவியில் வாலிபர்களாய் ஜீவிக்கிறவர்கள். Those who though they may be physically old are young in spirit or soul. அல்லது தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் சில அனுபவங்கள் நிமித்தமாக வாலிபராய் காணப்படுகிறவர்கள். Or those who are young because of certain spiritual experiences in their life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக வாலிபர்கள் தரிசனங்களை உடையவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். First of all, young people have a vision. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய வாலிபர்கள்
தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I will pour out my spirit upon all flesh, and the young people shall see visions. யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இந்த காரியத்தை உரைத்திருக்கிறார். The Lord said this through Joel the prophet. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வாலிபரை குறித்த வேறு 3 அனுபவங்களை சொல்கிறார். But through St. John, the apostle says 3 things about young people. வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறீர்கள். Young people, you are strong. வாலிபரே தேவனுடைய வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. Young people, the word of God abides in you. வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். Young people, you have overcome the wicked one. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாலிபர்கள் என்று சொல்கிறவர்கள் விசேஷமாக இந்த 4 அனுபவங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். So those who are young in their spiritual life must have these 4 experiences. தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். Have a vision. பலவான்களா இருக்க வேண்டும். Should be strong. அவர்கள் தேவனுடைய வசனம் அவர்களுக்குள் தரித்திருக்க வேண்டும். The word of God should abide in them. அவர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். They should have overcome the wicked one. இந்த வாலிபர்கள் தான் அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்த முடியும். These young people can offer a sacrifice on the altar. அது மாத்திரமல்ல, not only that, இந்த வாலிபர்கள் என்று சொல்றது எழுத்தின் பிரகாரமான வாலிபரையும் கூட காண்பிக்கிறது. These young people also show literal youth. ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை சரியான விதத்தில் நாம் கைக்கொள்ளக்கூடியதான ஒரு பருவம் வாலிப பருவம் தான். Because youth is that stage in life where we can really keep to this truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால எழுத்தின் பிரகாரமான வாலிபராய் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான வாலிபராய் இருந்தாலும் சரி, அவர்கள்தான் இந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்த முடியும். So youths, whether literal or spiritual, they alone can build this or offer the sacrifice. இந்த பலிபீடத்தின் மேல் அவர்கள் 2 பலிகளை செலுத்தினார்கள். They offered 2 kinds of sacrifices on the altar. சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினார்கள். Burnt offerings and peace offerings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த பலிபீடத்தின் மேல் இந்த 2 பலிகளை செலுத்த வேண்டியது அவசியம். We also have to offer these 2 sacrifices on the altar. அதிகாலையில் இந்த பலிபீடம் கட்டப்படுகிறது. It is built early in the morning. மோசேயினால் இந்த பலிபீடம் கட்டப்படுகிறது. Built by Moses. ஆனால் இந்த வாலிபர்கள் இந்த பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினார்கள். But these young people offer burnt offerings and peace offerings on it. இந்த சமாதான பலி என்று சொல்வது முற்றிலுமாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. Peace offering shows our totally surrendering ourselves. சமாதான பலி என்று சொல்வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படியாக பரிசுத்தவான்களுமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுக்கிறதை காண்பிக்கிறது. Peace offering shows that when the Lord Jesus Christ appears, we are being found of him in peace and totally surrendering ourselves to the truths revealed. தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்த மோசே அதிகாலையில் பலிபீடத்தை கட்டுகிறான். Moses, who brought the word of God, built this altar early in the morning. மோசே தேவனுடைய சத்தியத்தை நமக்கு போதிக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். Moses stands for a servant of God who delivers God's truths to us. தேவனிடத்தில் உள்ள ஆலோசனைகளை பெற்று அதை கொண்டு வந்து அவர்கள் நம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். Receiving the counsel of God, he delivers it to the people. யார் அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி தங்களை ஒப்புக்கொடுத்து சமாதானத்தோடு ஜீவிக்க முடியும்? Who can receive these truths and live in peace? அதிகாலையில் பலிபீடம் கட்டுகிறவர்கள், those who build the altar early in the morning, தூண்களை போல மாறுகிறவர்கள். they become like pillars. நம்முடைய ஜீவியத்தில் கூட அப்படிப்பட்ட வாலிபராய் நாம் மாறுவோமாக. Let us become such young people. இந்த கூட்டத்தின் மத்தியிலும் கூட அப்படிப்பட்ட अनेक வாலிபர்கள் உண்டு. There are such young people in our midst today. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தை பற்றி வெளிச்சத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அதற்காக ஜீவிக்கும்படியாக பிரதிஷ்டை செய்கிறவர்கள். When they learn about God and learn the truths, they surrender themselves for it. இந்த நாட்களிலும் கூட தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அளவில்லாத இரக்கத்தின் நிமித்தமாக சத்தியங்களை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். God is teaching us these truths because of his immeasurable mercies towards us. இந்த சத்தியங்களுக்கு ஏற்றபடி பலி செலுத்தும்படியாக எத்தனை பேர் பலிபீடத்தை கட்ட முடியும்? How many of you will build altars to keep these truths? இந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தும்படியாக எத்தனை பேர் தூண்களை நாட்ட முடியும்? How many of you will plant pillars to offer sacrifices? இந்த பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படியாக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? How many are ready to offer burnt offerings and peace offerings on this altar? அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. We will praise God for some time. தேவனுடைய கிருபை நம்மேல் இறங்கும். The grace of God will descend upon us. நாம் தொடர்ந்து இந்த பலி செலுத்தும்படியாக தேவனுடைய கிருபை இந்த நாட்டில் மேல் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கும். The grace of God will continue to descend upon us. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி மோசே கட்டின 3வது பலிபீடத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, third altar built by Moses. இது தேவனால் கட்டளையிடப்பட்டு மோசேயினால் உண்டாக்கப்பட்ட பலிபீடம். This was commanded by God and built by Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பலிபீடத்தை குறித்து நாம் யாத்திராகமம் 27ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We read about this altar in Exodus 27. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை The படிக்கிறோம். first 2 verses. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாயிருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக.
அதன் கொம்புகள் அதனோட ஏகமாயிருக்க வேண்டும். அதை வெண்கலத் தகட்டால் மூட வேண்டும். And thou shalt make an altar of shittim wood, 5 cubits long and 5 cubits broad. The altar shall be 4 square, and the height thereof shall be 3 cubits. And thou shalt make the horns of it upon the 4 corners thereof. His horns shall be of the same, and thou shalt overlay it with brass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே கட்டின மற்ற 2 பலிபீடங்கள் கற்களினாலே கட்டப்பட்டவைகள். The other 2 altars made by Moses were made of stone. ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனால் கட்டளையிட்டபடி இந்த பலிபீடத்தை அவன் மரத்தினாலே செய்து வெண்கலத்தினால் மூடுகிறான். But in this altar commanded by God, he made it of wood and covered it with brass. இந்த பலிபீடத்தை பற்றி ஒரு பிரமாணம் உண்டு. இந்த பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். There is a law about this altar that the fire should be burning all the time. இந்த பலிபீடத்தின் அக்கினி எங்கே இருந்து வந்தது? Where did this fire of the altar come from? பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி. It came from heaven. அந்த அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். That fire should always be burning. இந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பலிபீடத்தில் இருக்கிற மரத்திற்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை. This fire is always burning on the altar, but nothing happens to the wood of the altar. காரணம் என்ன? Why? அது வெண்கலத்தினால மூடப்பட்டிருக்கிறது. It's covered with brass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய மரம் என்பது நம்முடைய மனுஷிகமான மாம்சீகமான பலவீனங்களை காண்பிக்கிறது. Wood shows our human tendencies, our carnal weaknesses. நாம் எவ்வளவு பலவீனங்களும் குறைவுகள் உடையவர்களாக இருந்தாலும் நாம் நஷ்டப்பட்டு போகாமல் இருக்கிறோம். காரணம் தேவனுடைய கிருபையினால் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். We are full of shortfalls and weaknesses in our lives, and still we do not fall in our lives simply because we are covered by the grace of God. பலிபீடத்தை மூடி இருக்கிறதான அந்த வெண்கலம் தேவனுடைய கிருபை அடையாளமா இருக்கு. So the brass that covers the wood in the altar shows the grace of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். In the Old Testament we read of something that Jeremiah the prophet நாம் says. நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. It is of his mercies that we are not consumed. சரியானபடி பார்த்தா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படி ஆண்டவருடைய கிருபையினால் பாதுகாக்கப்படவில்லை. Now properly speaking, the Old Testament saints were not preserved by the grace of God. உதாரணமாக அவர்களுக்கு சில பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. For example, certain laws were given them. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. On the Sabbath day they should not work. வேதத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம், ஒரு ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் ஒரு விறகு பொறுக்க போய்விட்டான். In the Bible we read of a man who went to collect wood or firewood on the Sabbath day. ஒருவேளை ஆகாரம் சமைக்க போய் சேர்ந்திருக்கலாம். அவனோட ஒரு ஏழை மனிதனா இருந்திருக்கலாம். Must have been a poor man. He must have wanted to cook some food. என்றாலும் அவனை பிடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தபோது ஆண்டவர் சொல்றார், அவன் பிரமாணத்தை மீறினபடினால் அவன் கொன்று போட கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். But he was brought to the presence of God, and God said he has transgressed my commandment. He should be stoned to death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனையோ சந்தர்ப்பங்களை அப்படி பார்க்கலாம். So many accounts we can see. வேறொரு சந்தர்ப்பத்தில் 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டார்களாம். 2 people were fighting on the Sabbath day. அப்பொழுது ஒருவன் மற்றொருவனை தேவனுடைய நாமத்தினாலே தூஷித்தான். Sorry, they were fighting and one man blasphemed God's name. உடனே அவனை கொண்டு வந்து மோசேயின் இடத்தில் கூட்டான். So he was brought to Moses. மோசே கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது அவன் கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். Moses interrogated them, and finally the sentence was he should be stoned to death. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை சற்று இந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது compare our life with such situations. எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் நேரடியாக எவ்வளவு பேரை தூஷிக்கிறோம். How many times we have directly blasphemed other சில people. வேளையில வாயில தூஷிக்காமல் இருந்தாலும் இருதயத்தில் தூஷிக்கிறோம். Sometimes we don't openly blaspheme, but we do it in the heart. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இருந்திருந்தா எப்பொழுதோ நாம் மடிந்து போயிருப்போம். If we belong to the Old Testament, we would have been stoned long ago. அதே போல ஓய்வு நாளில் நம்ம எத்தனையோ பேருக்கு தேவ சமூகத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை. On the Sabbath days, many children of God have no time to come to the presence of நான் God. ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் இருந்தார்கள். அவர்கள் ஒரு அங்க விசுவாசியா இருந்தார். When I was serving God in a certain place, there was a headmaster of a school who was our believer. Headmistress. ஞாயிற்றுக்கிழமையில சில வேளையில தான் ஆராதனைக்கு வருவார்கள். வேற எந்த கூட்டத்துக்கு வர மாட்டார். She will come only sometimes for Sunday morning. She won't come for any other meetings. நான் வீட்டில் அவர்களை சந்திக்க போன பொழுது நான் கேட்டேன், ஆராதனைக்கு நீங்க ஏன் வரவில்லைன்னு கேட்டேன். So I asked her, why didn't you come for the service? 6 நாள் எனக்கு ஸ்கூல்ல வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறது. அன்றைக்கு ஆராதனைக்கு வந்துட்டா எனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. I have 6 days of work at school. Sunday is my only day of rest. If I come to the meeting, I can't take rest even on that day. ஓய்வு நாள்ல ஒரு விறகு பொறுக்கினவனே கர்த்தர் விடவில்லை. A man who collected wood on the Sabbath day was not let go. தேவ சமூகத்தை இப்படி சாக்கு போக்கு சொல்லி விடுகிற மனுஷனை கர்த்தர் விடுவாரா? Will God forsake a man who offers excuses like பழைய this? ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுடைய கிருபையினால் அப்படி ஒன்றும் பாதுகாக்கப்படவில்லை. Old Testament people were not preserved. நாம் தான் அதிகமாய் பாதுகாக்கப்படுகிறோம். We are the ones who are preserved. நாம் எவ்வளவு தவறுகள் செய்கிறோம். We make so many mistakes. எவ்வளவு குறைவுகள் இருக்கிறது. We have so many shortfalls. தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் எவ்வளவு நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறது. Plenty of stuff to grieve God within us. தேவனுடைய கிருபை தான் நிர்மூலமாகாதபடி இன்று வரை நம்மை பாதுகாத்தது. But it is the grace of God that has preserved us from என்றாலும் நாம் destruction. அதை தொடர்ந்து செய்யக்கூடாது. But let's not be presumptuous to do it over பாவம் and பெருகின again. இடத்தில் தேவன் கிருபை பெருக செய்கிறார். Where sin abounds, grace abounds too. காரணம் அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாக. That we might overpower that sin. ஆனபடினாலே இந்த பலவீனங்கள், தோல்விகள், குறைவுகள்
பலவீனங்களையெல்லாம் தேவனுடைய கிருபையினால் நாம் மேற்கொள்வோமாக. So by the grace of God we should overcome those weaknesses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டிருந்தாலும் இந்த மரம் வெந்து போகவில்லை. So although the fire was burning on the altar, the wood was not burned. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் அதை மூடி இருக்கிறதான இந்த வெண்கலம். The reason is brass covers it. இதை போலவே நம்முடைய ஜீவியத்தில் இந்த இரண்டு விதமான அனுபவங்களை இதிலிருந்து நாம் படிக்கலாம். From this we understand two experiences. பலிபீடத்தின் மேல் எரிகிற அக்கினி முதலாவதாக தேவனால் அனுமதிக்கப்படுகிற சில அக்கினி போன்ற சோதனைகளுக்கு அடையாளமா இருக்கிறது. The fire on the altar first of all shows trials that God permits. என்றாலும் அந்த சோதனைகளில் நாம் மடிந்து போக மாட்டோம். So we will not perish in those trials. அந்த சோதனைகளில் நாம் வெந்து போக மாட்டோம். We will not be burnt up by those trials. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆகியோர் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட சூளையிலே போடப்பட்டார்கள். Shadrach, Meshach and Abednego were cast into a furnace that was heated 7 times. அவர்களை சூளையிலே கொண்டு போன மனுஷர் அக்கினியிலே தகிக்கப்பட்டார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒன்றும் அவர்களுக்கு சம்பவிக்கவில்லை. The people who attempted to throw them into the fire died, but nothing happened to this trial. நம்முடைய தேவன் அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கிற தேவன். Our God quenches the violence of fire. அவர் அக்கினியிலிருந்து வெளியே வந்த பொழுது அக்கினியின் மனம் கூட அவர்கள் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். When they came out of the fire, not even the smell of fire was upon them. அக்கினியிலே ஜெயத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். Our God gives us victory in the fire. நீ பலவிதமான அக்கினி பரீட்சையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது சோர்ந்து போகாதே. When you go through fiery trials, don't be discouraged. தேவன் உனக்கு அனுமதித்திருக்கிற அக்கினி சோதனைகள் உன்னை வெளியேற பெற்றவனாய் மாற்றும்படியாகவே. God who permits those trials permits them to make you precious. தேவன் உனக்கு அனுமதித்திருக்கிற இந்த சோதனைகள் நீ தேவனுடைய மனுஷன் என்ற சாட்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக. These trials are allowed in your life only so that you might get a good report. You are a man of God. தேவன் உனக்கு அனுமதித்திருக்கிற சோதனைகள் உனக்கு தேவனால் ஜெயத்தை தர முடியும் என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக. Remember, God allows those trials in your life so that you might realize that God can give you the victory. என்றாலும் தேவனுடைய வல்லமை விளங்கும் வரையிலும் தேவன் உனக்காக கிரியை செய்யும் வரையிலும் தேவனுடைய கிருபையினாலே மூடி உன்னை பாதுகாத்துக்கொள். Till you understand the power of God, till God descends to work for you, cover yourself by the grace of God. இரண்டாவதாக இந்த அக்கினி நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவன் அனுப்புகிறதான அக்கினியா இருக்கிறது. Secondly, it is the fire sent by God to sanctify our lives. இந்த அக்கினி நம்மில் பற்றியெரியும் பொழுது இது நம்மை எரித்து விடாது, நமக்குள் காணப்படுகிறதான அசுத்தங்களை எல்லாம் சுட்டெரித்து விடும். So this fire when it burns will not burn us up, but the filthiness that is within us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்ன இந்த பலிபீடத்தின் மூலமாக கர்த்தருடைய ஜனங்கள் இந்த இரண்டு அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். So the people of God received these two experiences through the altar that Moses built. அது மாத்திரமல்ல, இந்த பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய ஜனங்கள் செலுத்த வேண்டிய 5 விதமான பலிகளை நாம் வேதத்தில் படிக்கிறோம். In the Bible we read of 5 kinds of sacrifices to be offered upon this altar. இது புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனுதினமும் கைக்கொள்ள வேண்டிய சில அனுபவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. These are certain spiritual experiences to be kept by saints of the New Testament. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் 5 பலிகளை இந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தினார்கள். 5 sacrifices were offered. முதலாவதாக அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். 1 burnt offering. இரண்டாவதாக போஜன பலியை அவர்கள் செலுத்தினார்கள். 2 meat offering. மூன்றாவதாக சமாதான பலியை செலுத்தினார்கள். 3 peace offering. நான்காவதாக பாவ நிவாரண பலியை செலுத்தினார்கள். 4 sin offering. ஐந்தாவதாக குற்ற நிவாரண பலியை 5 செலுத்தினார்கள். trespass offering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டில் எழுத்தின் பிரகாரமான பலி அல்ல, ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். In the New Testament, God has chosen us not to offer literal sacrifices but spiritual sacrifices. ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும் என்றால் நீ இந்த பலிபீடத்தை கட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. So to offer a spiritual sacrifice, you must build this altar. இந்த பலிபீடத்தை நீ கட்டாத பட்சத்தில் இந்த பலிகளை நீ செலுத்த முடியாது. If you do not build this altar, you cannot offer these sacrifices. இந்த 5 பலிகளை செலுத்துவதன் மூலமாக தான் நீ நாள்தோறும் கர்த்தருடைய வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். There will be a daily preparation for the coming of the Lord only if you offer these 5 sacrifices. சர்வாங்க தகன பலி எதை காண்பிக்கிறது? What does burnt offering show? நம்முடைய ஜீவியத்தை அனுதினமும் முற்றிலுமாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறதை காண்பிக்கிறது. It shows a total surrender, a daily surrender to God. நம்முடைய சர்வ அங்கங்களையும் தேவனுடைய அக்கினியால் சுட்டெரித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வதை காண்பிக்கிறது. It shows our being sanctified in every member of our body being burnt. நம்முடைய ஜீவியத்தில் அடிக்கடி வருகிற தீமையான காரியங்களை எல்லாம் தகனித்து அவைகளை இல்லாமல் மாற்றுகிறதை காண்பிக்கிறது. It shows the total destruction of every evil and burning up of every evil in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக போஜன பலி என்று சொல்வது, secondly meat offering. அனுதினமும் நம்மை தெய்வ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறதை காண்பிக்கிறது. Every day surrendering to the will of God. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது என் பிதாவுடைய சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம் போஜனம் என்று சொன்னார். When Jesus was in this world, he said, my meat is to do the will of him that sent me. தேவனுடைய சித்தமெல்லாம் செய்து முடித்த நிச்சயத்தோடு தான் கடைசியாக கல்வாரி
சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். It is having received the assurance that he had accomplished the will of God on Calvary, he said, it is finished. அதே போலவே சில பரிசுத்தவான்களும் தங்களுடைய ஜீவியத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து கடைசி நாட்களில் நான் என்னுடைய ஓட்டத்தை தேவ சித்தம் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார்கள். So many saints also in their last days, after having accomplished the will of God, they say, I have finished doing the will of God. நம்முடைய ஜீவியத்திலும் அனுதினமும் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Every day we must surrender to the will of God. மூன்றாவதாக சமாதான பலி. Thirdly, peace இது offering. மூன்று விதமான சமாதானத்தின் அனுபவங்களை காண்பிக்கிறது. Three experiences of peace. முதலாவதாக தேவனோடு நம்ம தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் சமாதானம் இருக்க வேண்டும். First of all, there should be a good, healthy relationship of peace between God and us. இரண்டாவது நமக்குள்ள ஒரு சமாதானம் காணப்பட வேண்டும். Secondly, peace within us. நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தும்படியாக இருந்தா நமக்கு சமாதானம் இருக்காது. If our heart will prick us or accuse us, there won't be peace. நமக்கு ஒரு நல்மன சாட்சி இல்லாவிட்டால் நமக்கு சமாதானம் If இருக்காது. we don't have a good conscience, we won't have peace. பரிசுத்தப்படாத சுபாவங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டால் நமக்கு சமாதானம் இருக்காது. If we have unsanctified natures in our life, we won't have peace. நமக்குள் சமாதானம் காணப்படவே எல்லாவற்றையும் அகற்றி விட வேண்டும். So we should remove everything outside of peace in our life. மூன்றாவதாக யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். Thirdly, peace with all men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வருகையில் சமாதானத்தோடு நாம் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Bible says at the coming of the Lord we should be found of him in peace. நாம் அவருடைய சமூகத்தில் சமாதானத்தோடு நின்றால்தான் கர்த்தருடைய வருகையினால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். We won't be ashamed before him at his coming only if we are found of him in கர்த்தருடைய peace. வருகையினால் நாம் தைரியமாய் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். We can stand boldly in his presence there. அனுதினம் நம்முடைய ஜீவியத்தில் சமாதான பலியை செலுத்துகிறவர்கள் காணப்படுவோமாக. Every day let us offer peace offerings. நான்காவதாக பாவ நிவாரண பலி. Fourthly, sin offering. இது நம்முடைய அறியாமையினாலும் நம்முடைய அலட்சியத்தினாலும் நம்முடைய ஜீவியத்தில் அவ்வப்பொழுது வருகிற குறைவுகளை எல்லாம் நாம் கண்டுணர்ந்து அவைகளை சீர்படுத்திக் கொள்வதை காண்பிக்கிறது. This shows rectifying the faults and failures that come in our life very often because of ignorance and carelessness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை குறித்து நாம் அசதியா இருக்க கூடாது. We should not be careless about நம்முடைய those things. ஜீவியத்தில் குறைவுகள் பற்றி உணர்த்தப்படும் பொழுது நாம் அதை மூடி மறைக்கிறவர்களா இருக்க கூடாது. When we are convicted of certain faults in our lives, we should not attempt to cover them and hide நம்முடைய them. பாவங்களை நம்முடைய குறைவுகளை நாம் நீதிகரிக்கிறவர்களாகவும் இருக்க கூடாது. We should not justify our doings. அல்லது நம்முடைய குறைவுகளுக்காக மற்றவர்கள் மேல் பழி சாட்டுகிறவர்களாய் நாம் இருக்க Or கூடாது. we should not accuse others for what we have done. தாவீதை குறித்து நான் தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த வித்தியாசம் அதுதான். This is a special difference between Saul and David. தாவீது தன்னுடைய ஜீவியத்தில் தவறுகள் வந்து உணர்த்தப்பட்ட பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறார். நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன் என்று. Whenever David found something wrong in his life, he accepted it and said, I have gone wrong. அவருடைய ஜீவியத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. There was a repentance in his life. ஆனால் சவுலுடைய ஜீவியத்தில் தவறுகள் வரும்பொழுது அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வரவில்லை. அவன் நீதிகரிக்கிறான், காரணங்கள் சொல்கிறான். But when Saul made mistakes in his life, he did not repent. He offered excuses. ஆகையினால் கர்த்தர் சவுலை அங்கீகரிக்க முடியவில்லை, தள்ளிவிட்டார். தாவீதை அங்கீகரித்துக் கொண்டார். Therefore God did not accept Saul, rejected him and accepted நம்முடைய David. குறைவுகள் உணர்த்தப்படும் பொழுது இருக்கிற வண்ணமாக நாம் ஏற்றுக்கொண்டதை சீர்படுத்தாவிட்டால் நம்மையும் கூட தேவன் ஏற்றுக்கொள்வது கடினமான காரியமாய் So போய்விடும். when faults appear in our life, if we do not rectify our lives, then we will also be rejected. அடுத்தபடியாக குற்ற நிவாரண பலி. Next, trespass offering. இந்த குற்ற நிவாரண பலி யார் செலுத்த வேண்டும்? Who should offer this trespass சில offering? வேளையிலே நாம் எந்த தவறுகள் செய்திருக்க மாட்டோம். Sometimes we don't do those wrongs. ஆனால் மற்றவருடைய ஜீவியத்தில் வருகிற குறைவுகள் அல்லது தவறுகள்ல நாம் அதன் மூலம் பாதிக்கக்கூடியவர்களாய் காணப்படலாம். But we may be affected by the wrong that others do. அல்லது நாம் அறியாமல் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாமும் கூட அதோடு சம்பந்தப்பட்டவர்களாக கூட காணப்பட முடியும். Or we might become innocent victims of other people's mistakes. நாம் நேரடியாக செய்யவில்லை, ஆனால் மற்றவர்கள் செய்தார்கள், அது நிமித்தம் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். We may not have directly committed those errors, but because of their wrong deeds, we are affected. அந்த சமயத்தில் அவர்கள் தானே செய்தார்கள், எனக்கு என்ன என்று சொல்லி நாம் சும்மா இருக்க கூடாது. நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்ள So வேண்டும். we should not feign ignorance by saying they have done it, what should I do about it? We should sanctify ourselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய அனுதின ஜீவியத்தில் இந்த பலிபீடத்தை கட்டி இந்த 5 விதமான பலிகள் ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். So a man of God should build an altar for God and every day offer these 5 sacrifices to God. இந்த பலி செலுத்தும் பொழுது கவனிக்க வேண்டியதான 2 முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். There are 2 important things that we have to pay attention to while offering விசேஷமாக sacrifices. பாவ நிவாரண பலி உதாரணமாக எடுத்துக்கொண்டால், For example, consider the sin offering. பாவ நிவாரண பலி செலுத்தப்படும் பொழுது அதன் 2 பகுதிகளை பார்க்கிறோம். We see 2 aspects in the sin offering. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது Leviticus 4:10. சில பகுதிகள் சர்வாங்க தகன பலியின் மேல் வைக்கப்பட்டு அவைகள் தகனிக்கப்பட வேண்டும். Some have to be put on the burnt offering and burnt up. அது தகனிக்கப்படும், அது எரிந்து சாம்பலாகிறது இல்ல. It is burnt up, but
it is not burnt to ashes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் 12ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது But in verse 12, அதே பாவநியமான பலியின் வேறு சில பகுதிகள் எல்லாம் பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்தில் சாம்பல் கொட்டி வைக்கப்படுகிற இடத்திலே கட்டைகள் மேல் வைத்து சுட்டெரித்து சாம்பலாக்கப்பட வேண்டும். but on other parts of this offering, they have to be burnt and should be put and made into ashes and put outside the camp where the ashes are kept. இந்த இரண்டு அனுபவங்களுக்கும் மூல பாஷையிலே சில நல்ல அழகான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are some good meanings given in the original tongue about this. தகன பலியின் மேல் வைத்து தகனிக்கப்பட வேண்டும் என்பதற்கு கட்டார் என்ற மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு. In the original tongue about burning on the altar, where the word is katar. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது தகனிக்கப்படும் பொழுது அதில் காணப்படக்கூடிய சில தன்மைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. It means when it is burnt, some of the aspects of it are removed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனுடைய சில அதோடு சம்பந்தப்பட்டிருக்க அதனோடு மறைந்திருக்கிற உள்ளடங்கி இருக்கிறதான சில பகுதிகள் மாற்றப்படுகிறது. Some hidden aspects in it are removed. நம்முடைய ஜீவியத்திலும் பலி செலுத்தும் பொழுது இதே போலவே நம்முடைய ஜீவியத்தில் நீக்கப்பட வேண்டிய பல காரியங்கள் உண்டு. In our life also there are certain things that should be removed from our life. ஆகவே நாம் பலி செலுத்தும் பொழுது இந்த காரியங்கள் நீக்கப்படுகிறதா என்கிறதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். So we should be very diligent about removing these things in our life while offering sacrifices. அப்படி நீக்கப்படும் பொழுது மாத்திரமே நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபமாகுதல் வேலை ஆரம்பிக்கும். Only then will a work of transformation begin in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேறு சில பகுதிகள் பாளையத்திற்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்தில் அவைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. And the other part should be burnt in a clean place outside the camp. சுத்தமான இடத்தில் சாம்பல் கொட்டுகிற இடம் என்று சொல்லியிருக்கு. That place where the ashes are poured out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சுத்தமான இடத்தில் சாம்பல் கொட்டி வைக்கப்படுகிற அந்த அனுபவமானது கர்த்தருடைய வருகையை பற்றிய நம்பிக்கையை நமக்கு காண்பிக்கிறது. That clean place where the ashes are poured out shows the hope of the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவே பாவ நிவாரண பலியின் மற்றொரு பகுதி இந்த அக்கினியிலே சுட்டெரித்து சாம்பலாக்கப்படுகிறது. So another aspect of sin offering is being burnt up to ashes by the fire. இது நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட பரிசுத்தமாக்கப்பட தடையாய் காணப்படுகிற காரியங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் சுட்டெரித்து அவைகளை சாம்பலாக்குற அனுபவத்திற்கு அடையாளமா இருக்கு. It shows burning to ashes by the Holy Spirit those things which are a hindrance to our being caught up at the coming of the Lord. இதற்கு மூல பாஷையில சராஃப் என்ற வார்த்தை The சொல்லப்பட்டிருக்கு. word used is seraph. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சுட்டெரித்து சாம்பலாக்கப்படுவது. It means burning to ashes. ஆனபடினால பலி செலுத்தும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் இந்த இரண்டு அனுபவங்களை நாம் கவனிக்க வேண்டும். So we should pay attention to these two things when offering சில பகுதிகள் நம்முடைய ஜீவியத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். Something should be removed from our life. அதன் மூலமாய் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபமாகுதல் வேலை சம்பவிக்க A வேண்டும். work of transformation should take place through it. இன்னும் சில பகுதிகள் நம்முடைய ஜீவியத்திலிருந்து அகற்றப்பட்டு சுட்டெரிக்கப்பட வேண்டும். Some other aspects should be removed and burnt up. அவைகள் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாய் மாற வேண்டும். They should be burnt to ashes. சாம்பலாக மாறும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகையை பற்றிய நம்பிக்கை நம்முடைய ஜீவியத்தில் பெருகும். Only then will the hope of the coming of the Lord abound in our life. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை குறித்து சொல்லும் பொழுது That's why St. John says about it. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்கிறார். He that hath this hope in him purifieth himself even as he is pure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே கட்டினதான மூன்றாவது பலிபீடம் இதை காண்பிக்கிறது. This shows the third altar that Moses built. இனி யோசுவா கட்டின பலிபீடத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். We can consider now the altar built by Joshua. நாம் யோசுவா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது In Joshua 8:30, இங்கே யோசுவா கட்டினதான பலிபீடத்தை குறித்து நாம் படிக்கிறோம். we read about Joshua's altar. அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். Then Joshua built an altar unto the Lord God of Israel in Mount Ebal, as Moses the servant of the Lord commanded the children of Israel, as it is written in the book of the law of Moses, an altar of whole stones, over which no man hath lifted up any iron, and they offered thereon burnt offerings unto the Lord, and sacrificed peace offerings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்ததான கானான் தேசத்தில் 2 மலைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். We see 2 mountains in the Canaan land which the Israelites inherited. ஒரு மலையின் பெயர் கெரிசீம். One is Mount Gerizim. மற்றொரு மலையின் பெயர் ஏபால். Secondly, Mount Ebal. மோசே இந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பு தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான ஒரு கூட்டத்தார் கெரிசீம் மலையிலிருந்து ஆசீர்வாதத்தை கூற வேண்டுமா? He said, when you go to inherit the land of Canaan, one group of people should stand on the Mount Gerizim to bless the people. இன்னொரு கூட்டம், இன்னொரு 6 கோத்திரத்தார் ஏபால் மலையிலிருந்து அவர்கள் சாபத்தை கூற வேண்டும். Another 6 tribes should go to Mount Ebal and should pronounce curses. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இந்த கட்டளையை மோசே கொடுக்கிறதை பார்க்கிறோம். We read this command given to Moses in Deuteronomy chapter 11. அதன்படியே உபாகமம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 12ஆம் 13ஆம் வசனத்தில் கெரிசீம் மலையிலும் ஏபால் மலையிலும் இந்த 12 கோத்திரத்தாரில் 6
சூத்திரத்தார் இருக்கிறதை பார்க்கிறோம். We also see in Deuteronomy 27, 12 and 13, 6 tribes each standing on these mountains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஏபால் மலையானது சாபம் கூறும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலை. Mount Ebal was chosen to pronounce curses. இந்த ஏபால் மலையிலிருந்து ஜனத்திற்கு சாபம் தான் உண்டாகும். So from this Mount Ebal only curses will fall upon the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய பிரமாணங்கள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய சட்டதிட்டங்களை எல்லாம் அவருடைய ஜனங்களுக்கு தந்த பின்பு, after God delivered his laws and statutes and ordinances to the people, அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன். the Lord says, I place before you the way of life and way of death. நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். I place before you blessing and cursing. இப்பொழுது தெரிந்து கொள்ளுதல் அவருடைய உரிமை. So now the benefit of choice is theirs. என்னாலும் தேவனுடைய ஆலோசனை என்ன? But what is the counsel of God? நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளும்படியாக நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்றார். I counsel you that you might be blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னாலும் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிய மனதில்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை புறக்கணிக்கிறவர்களுக்கு தான் சாபம் உண்டாகும். But those who do not want to obey the counsel of God but reject it, they will be cursed. என்னாலும் யோசுவாவுடைய விசேஷம் என்ன? But what is so special about Joshua? யோசுவா சாபத்தை கூறுகிறதான மலையிலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். Joshua built an altar on that mountain where curses are pronounced. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் மேல் வரக்கூடிய சாபத்திற்கு ஒரு முடிவை அவன் உண்டாக்குறதை பார்க்கிறோம். By which he commanded an end to the curses that ought to come upon people. ஏபால் மலையின் மேல் கட்டப்பட்டதான பலிபீடம் தேவனுடைய ஜனங்களின் மேல் வருகிறதான சாபத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டாக்க முடியாய் கட்டப்பட்டது. So the altar abolished the curses that ought to come upon the people of God. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ பலவிதமான சாபத்திற்குள் காணப்படுகிறாயா? Dear child of God, are you susceptible to certain kinds of curses? வேதத்துல சாபம் வருவதற்குரிய அநேக காரணங்களை பார்க்கிறோம். We read of many reasons in the Bible why curses come. முதலாக தேவன் சபித்தது சர்ப்பத்தை தான். First of all, God cursed the serpent. காரணம் அது மனுஷனை வஞ்சித்தது. Because it deceived man. அதன் பின்பு மனுஷரும் தேவனால் சபிக்கப்பட்டார்கள். After that, man was cursed by God too. காரணம் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். For they disobeyed God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினாலே நம்முடைய ஜீவியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிற எந்த அம்சமும் சாபத்தை கொண்டு வரும். So also whenever there is disobedience to God in our life, we are inviting curse. இதேபோல வேதத்திலே இன்னும் பலவிதமான சாபங்களை பெற்றுக்கொண்ட மனுஷரை குறித்து பார்க்கிறோம். In the Bible we read of many people who invited curses. எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். A man called Gehazi, who was the servant of Elisha. ஒருமுறை அவனுக்கு பொருளாசை வந்து விட்டது. He became covetous once. பண ஆசை வந்து விட்டது. He got the love of money. நாகமான் என்கிற ஒரு மனிதனை எலிசா சுகமாக்கி அவனிடத்தில் ஒரு காணிக்கையும் வாங்காமல் வெறுமையா அனுப்பிவிட்டான். Elisha healed that man called Naaman and sent him away without asking any fees. அவன் கொண்டு வந்த வெகுமதிகளை பார்த்த கேயாசினுடைய மனம் அதன் பின்னால் சென்றது. But Gehazi saw all the presents that this man offered and went after him. எலிசாவுக்கு தெரியாமல் வஞ்சகமாய் போய் அவனிடத்தில் கொஞ்சம் பொருட்களை வாங்கி வந்தான். Without Elisha's knowledge, he subtly went and got some of it. ஆனால் அதை அறிந்த எலிசா அவனிடத்திலே அதை குறித்து அவனுக்கு சாபம் வருவதை குறித்து எச்சரிக்கிறார். But Elisha, who came to know about it, pronounced a curse. நாம் பார்க்கிறோம், அவன் குஷ்டரோகியாகி எலிசாவின் சமூகத்தை விட்டு of Elisha's presence as a leper. தேவனுடைய ஜனமே, பொருள் ஆசையுடையவர்களாய் தகாத வழிகளில் நாம் பிரயாசப்படும் பொழுது நாமே நம்மேல் சாபத்தை வருவித்துக் கொள்கிறோம். When we use wrong means to satisfy our covetousness, we will invite curses upon our lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், Jeremiah the prophet said, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்படுவான். Cursed is the man that maketh flesh his arm and departs from the Lord. ஆகவே தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை என்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் குறைகிறதோ சாபம் நமக்கு ஆரம்பிக்கும். So whenever our trust in God decreases, curse begins. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, தேவனை சார்ந்து கொள்கிற அனுபவத்தை நாம் நஷ்டப்படுத்தும் பொழுது நாம் சாபத்தினால் நிரப்பப்படுவோம். Whenever our trust in God is lost, we invite a curse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது வேறொரு காரியத்தை சொன்னார். When Jesus was in this world, he said something else. அவர் சொன்ன வேத வாக்கியங்களை அறியாமல் எப்போதும் அதற்கு விரோதமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை பார்த்து அவர் சொன்னார், He was looking at a group of people who did not understand the word of God well. வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். Cursed are they who do not know the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ஜனங்கள் என்று
நாம் அழைத்துக் கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை சரியாக அறிந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாக்காவிட்டால் சாபத்திற்கு நாம் வழி திறக்கிறோம். Calling ourselves God's people, if we do not understand the word of God truly and preserve ourselves, we will invite a curse. எபிரேய சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் சொல்கிறார். St. Paul says this when he writes to the Hebrews. காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாய் இருக்க வேண்டும். When ye ought to be teachers. ஆனால் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தினுடைய மூல உபதேசத்தை நான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. But it seems that I have to tell you the first principles of the doctrines of Christ again and again. உங்களுக்கு பலமான ஆகாரமாகிய ஆழமான சத்தியங்களை நான் சொல்ல முடியவில்லை. I am not able to give you deep doctrine or strong meat. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சத்தியத்தை அறிந்து நாம் முன்னேறுகிறவராய் காணப்படாவிட்டால் பலவிதமான சாபங்களில் நாம் காணப்படுவோம். If we do not progress in our spiritual life according to the truths that we hear, we will invite many curses. என்றாலும் இந்த ஏபால் மலையில் யோசுவா அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். Nevertheless, Joshua built an altar on Mount Ebal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் அப்படி பலிபீடத்தை கட்டுவதற்கு அவனுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட பல விசேஷித்த குணாதிசயங்கள் உண்டு. We see certain special things in Joshua for his having built this altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக அவன் மனத்தாழ்மை உள்ளவன். One, he was humble. காரணம் அவனுடைய குடும்பத்திலே ஒரு கோத்திரத்தின் ஒரு பிதாவாக இருந்தான். For ஒரு பிரபுவாக இருந்தான். he was a prince in his family and his tribe. மோசே கானானை வேவு பார்க்கும்படியாக அனுப்பினதான 12 பேர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் காணப்பட்டதான பிரபுக்கள். The 12 spies that were sent by Moses to spy Canaan were princes of their tribes. என்னாகும் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை அதை நாம் படிக்கலாம். You can read that in the first 2 verses of Numbers 13. அது மாத்திரமல்ல, மோசே அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் செய்த பொழுது இந்த யோசுவா அந்த யுத்தத்தை நடத்தக்கூடியதான சேனையின் அதிபதியாக இருக்கிறான். Not only that, when Moses fought against the Amalekites, Joshua was the captain of their host. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறப்பின்படியும் அவனுடைய உத்தியோகத்தின்படியும் அவன் கனத்துக்குரிய ஒரு மனுஷன். So according to his profession and by birth, he was an honorable man. ஆனால் மோசேயினுடைய பணிவிடைக்காரனாக மாறும்படி தன்னை தாழ்த்திக் கொள்கிறது. But he humbles himself to become the servant of Moses. இந்த இரண்டு அனுபவங்களை விட்டுவிட்டு மோசேயின் பணிவிடைக்காரனாய் அவன் மாறிவிட்டான். Forsaking these two honors, he becomes the servant of Moses. அவன் வெளியரங்கமான பெயரையோ புகழையோ அந்தஸ்தையோ அவன் விரும்பவில்லை. He did not hanker after outward name and position. நம்முடைய ஜீவியத்திலும் கூட சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடும்படி பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றால் மிகுந்த மனத்தாழ்மையுடையவர்களாய் மாற வேண்டும். To build an altar to stop curses, we should have great humility. நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுது தவறான மேன்மை பாராட்டல்கள் உண்டாகிறதோ அப்பொழுது சாபத்தை மேற்கொள்ளக்கூடியதான அந்த வல்லமை அதிகாரத்தை நாம் இழந்து விடுவோம். Whenever we have boasting in our life, we lose the power to overcome curses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் Next in Exodus 33:11, இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். Joshua did not depart out of the tabernacle. எப்போதும் ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கிற ஒரு அனுபவத்தை அவன் வாஞ்சித்தான். He always had this experience of abiding in the presence of God. ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு அங்கே பல பணிவிடைகள் உண்டு. ஆனால் யோசுவாவுக்கு அங்க எந்த வேலையும் இல்லை. In the tabernacle, the high priests, the priests and the Levites have work, but Joshua has no business என்றாலும் there. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியவில்லை. But he did not leave the tabernacle. தேவ சமூகத்தில் அதிகமாய் தரித்திருக்கிறதை அவன் தன்னுடைய ஜீவியத்தில் பிரதானமான காரியமாய் அவன் வைத்திருந்தான். His important thing was to be in the presence of God. ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு புறம்பே இருந்தது. Tabernacle was outside the camp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த பாளையத்துக்கு புறம்பே இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் யோசுவா தரித்திருந்தபடியினால், because Joshua abode in the tabernacle that was outside the camp, ஆலயத்தில் வந்த பலவிதமான கலவரங்கள், முறுமுறுப்புகள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் விலகி இருந்தான். So many troubles and rebellion and murmurings rose in the tabernacle, but he was எந்தவிதமான outside of it. தீமைகளிலும் அவன் ஈடுபடவும் இல்லை. எந்தவிதமான தீமைகளிலும் அவன் அவைகளில் சம்பந்தப்படவும் இல்லை. He did not indulge in any evil or have any links with them. தேவ சமூகத்திலே அவன் அதிகமாய் தரித்திருந்து தன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டான். He abode in the presence of God and preserved his life of separation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, தேவன் அவனை குறித்து 2 சாட்சிகள் கொடுக்கிறார். Not only that, God gave witness 2 things concerning him. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் In Numbers 32:13, அவன் முழுமையாய் என்னை பின்பற்றினவன் என்று கர்த்தர் சொல்கிறார். he followed me wholeheartedly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோசுவா முழுமையாய் கர்த்தரை பின்பற்றின ஒரு மனுஷனா இருந்தான். Joshua was a man who followed
God wholeheartedly. மற்ற ஜனங்கள் எல்லாம் அப்படி முழு இதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரை பின்பற்றவில்லை. The others did not wholly follow God. யோசுவாவும் காலேப் மாத்திரம்தான் முழு இதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினதாக கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். God himself witnessed that Joshua and Caleb wholly followed God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, என்னாகும் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் Not only that, Numbers 27:15, கர்த்தர் யோசுவாவை குறித்து சொல்கிறார், அவன் ஆவியை பெற்ற புருஷன் என்று சொல்கிறார். we see that he was a man who received the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் என்ன ஆவியை பெற்றிருந்தான்? What Spirit? அதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது வேறே ஆவியை பெற்றிருந்தான். He had received another Spirit, we read in the Bible. சபை கவனாந்தரத்தில் இருந்த சபையாருடைய ஜீவியத்தில் காணப்பட்டதான கிரியை செய்த ஆவி ஒன்று, The Spirit that worked amongst the common members of the congregation was one. அது கலவரங்களை உண்டாக்குற ஆவியா இருந்தது. Spirit of rebellion. முறுமுறுப்புகளை உண்டாக்குற ஆவியா Spirit இருந்தது. of murmuring. எதிர்க்கிற ஆவியா இருந்தது. Spirit of resisting. பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்குற ஆவியா இருந்தது. Spirit that causes problems. ஆனா யோசுவாவினிடத்தில் அந்த ஆவி இல்லையா? But Joshua did not have that spirit. அவன் வேறே ஆவி உடையவனாக கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். He followed God wholly, having another spirit within him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அறிவித்தல் சொன்னார், அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான். In other words, he had received the Spirit of God. தவறான ஆவியை பெறவில்லை, தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான். He did not receive the wrong spirit, but God's spirit. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், Right into the Corinthian church, St. Paul says, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனிடத்தில் வருகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். we have not received the spirit of the world, we have received the spirit that comes from God. தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவனிடத்தில் வருகிற ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். We have received the spirit of that comes from God, so that we might know the things of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால யோசுவா வேறே ஆவியை உடையவனாக இருந்தான் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். So God gives witness, Joshua had another spirit. மற்றொரு விசேஷம் என்னவென்றால், Another special thing, யோசுவா ஒரு விசுவாச வீரனாய் இருந்தான். Joshua was a hero of faith. யோசுவாவின் நாட்களில்தான் அவர்கள் கானான் தேசத்தில் யுத்தம் செய்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியிருந்தது. It was in his days that they had to fight and inherit Canaan. அவர்கள் செய்த முதல் யுத்தம் எரிகோவுக்கு விரோதமாக இருந்தது. The first war was against Jericho. எரிகோவிடத்தில் அவர்கள் வந்த பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், When they came to Jericho, the Lord told Joshua, எரிகோவையும் அதனுடைய மனுஷரையும் அதனுடைய ராஜாவையும் நான் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்றார். I have given the city and the king and the people into your hands. இன்னும் அவன் எரிகோவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகவே இல்லை. He had not even started fighting. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை ஒப்பு கொடுத்தேன். But what does the Lord say? I have given. அப்படியே விசுவாசித்தவன் செயல்பட்டான், அப்படியே நடந்தது. He implicitly believed and stepped in, and it happened. ஒரு விசேஷித்த விசுவாசத்தின் ஆவி உடையவனாய் இருந்தான். Special spirit of faith. இந்த விசுவாசத்தின் ஆவிதான் அவன் இந்த எல்லா ஜாதிகளையும் யுத்தம் செய்து துரத்த முடிந்தது. It was that special spirit that made him fight against all these nations and chase them அதே away. விசுவாசத்தின் ஆவியினால் அவன் செய்த வேறொரு காரியத்தை நாம் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We read of another special deed in Joshua chapter 10. எமோரியரை அழிக்க முடியாத ஒரு யுத்தத்தில் அவன் ஈடுபட்டிருந்த பொழுது, When he started waging a battle to fight against the Amorites. காலம் அதிகமாய் சமயமாகி கொண்டிருக்கிறது. Things were delaying. நேரமாகி கொண்டிருக்கிறது. மாலை வருகிற நேரமாகி விட்டது. Evening was setting in. ஆனால் இன்னும் சத்துருக்களை முறியடிக்கவில்லை. But the war wasn't over. திடீரென்று அவனுடைய விசுவாசத்தின் ஆவியில் அவன் சூரியனையும் சந்திரனை நோக்கி கட்டளையிட்டான். Suddenly with the spirit of faith, he commanded the sun and the moon. சூரியனே நீ ஆயிலோன் மேலும் சந்திரனை கிபியாய் மேலும் நில். Sun, stand thou still upon Gibeah, and thou moon upon the mountains of Ajalon. சூரியனையும் சந்திரனை நோக்கி கட்டளையிட்டான். ஒரு நாள் அப்படியே அது நின்றதாம். He commanded the sun and the moon, and it stood still for a day. அவனுடைய விசுவாசத்தின் ஆவி சத்துருக்களை மேற்கொள்ள உதவி செய்தது மாத்திரமல்ல, இயற்கைக்கு மேற்பட்டதான அதிசயங்களை செய்யவும் கூட அவனுக்கு உதவி செய்தது. The spirit of faith not only helped him to overcome the enemy, it helped him to accomplish supernatural feats. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு சரியான விசுவாசத்தின் ஆவி இருந்தால் நீயும் கூட இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக தேவன் உன்னை மாற்றுவார். Child of God, if you have that spirit of faith, God will make you do supernatural feats. உன்னுடைய விசுவாசத்தின் ஆவியினால் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படக்கூடிய பலிபீடத்தை கட்டும்படியாக உன்னை கர்த்தர் மாற்றுவார். God will make change you so that you can build an altar that changes curse into blessing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் யோசுவாவுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை குறித்து யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். Joshua chapter 1, we see God gave certain promises to Joshua. அதில் 2 முக்கியமான காரியங்கள். 2 important things. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. As long as you live, not one man will stand against you. எவ்வளவு விசேஷித்த வாக்குத்தத்தம் பாருங்க. What a special promise. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. As long as you are alive, no one will resist you. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். I will never leave thee nor forsake thee. பிரியமானவர்களே, யோசுவாவை போல நாமும் கூட இந்த நாட்டில் மாறுவோமாக. Let us become Joshua these days. யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன். Joshua's God is our God. யோசுவாவை போன்றதான அந்த அனுபவங்களை உடையவர்களாய் நாம் மாறும் பொழுது, if we have the experiences of Joshua, யோசுவாவுக்கு வாக்கு பண்ணின அதே தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. The God who promised Joshua will tell us the same thing. As long as you live, no one will stand before you. சத்துருக்களை குறித்த பயம் உனக்கு இருக்கிறதா? Do you have a fear of your enemies? சத்துருக்களை குறித்த கலக்கம் உனக்கு இருக்கிறதா? Are you troubled about your enemies? சத்துருக்களை கண்டு நீ பயந்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயா? Are you wearied with your enemies? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு யோசுவாவின் ஆவியை தர விரும்புகிறார். God wants to give you the spirit of Joshua today. யோசுவாவின் ஆவியை பெற்றுக்கொள். Receive that spirit of Joshua. கர்த்தர் உன்னை பார்த்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்வார். Looking at you, the Lord will say, as long as you live, no one will stand against you. மற்றொரு வாக்குத்தத்தம். Another promise. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. I will never leave thee nor forsake thee. ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் அவருடைய விலையேற பெற்ற நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். Till God accomplishes his perfect plan and purpose concerning us, he will not leave us or forsake us. Praise the Lord. இப்படிப்பட்ட சில விசேஷித்த தன்மையுடையவனாய் இருந்தபடியினால்தான் சாபங்களை கூறும்படியாக நியமிக்கப்பட்ட ஏபால் மலையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பலிபீடத்தை யோசுவா கட்டுகிறான். Because Joshua had these special characteristics within him, in that mountain which pronounces curse, he built an altar of blessing. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, பலவிதமான சாபத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். you may have come here with many curses. ஆனால் கர்த்தர் உங்களுடைய சாபத்தை மாற்றி இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தோடு திருப்பி அனுப்ப விரும்புகிறார். God is going to change those curses and send you back with blessings. நம்முடைய யோசுவா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Joshua is the Lord Jesus இந்த Christ. யோசுவா ஏபால் மலையில் சாபத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினான். Joshua put an end to curses on Mount Ebal. நம்முடைய யோசுவா கொல்கதா மலையில் சாபத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறார். Our Joshua abolished curses on Mount Calvary. கல்வாரி சிலுவையிலே சாபத்திற்கு அவர் பரிகாரத்தை உண்டாக்கி விட்டார். He abolished all the curse on Mount Calvary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய எல்லா சாபங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நிமித்தமாக சபிக்கப்பட்டவரை போல அவர் கல்வாரி சிலுவையிலே He தொங்கினார். took all our curses upon himself and hung on the cross like a cursed man. நம்முடைய இயேசு நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் எந்த சாபத்திற்குள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. We don't have to be under any curse because Jesus has taken all our curses upon himself. இந்த வேளையிலே உங்களுடைய ஜீவியத்தில் ஏதாகிலும் சாபங்களில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், If you see any curses in your life today, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். look to the Lord Jesus. கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். Look to Calvary. உங்களுடைய சாபங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். Look to Jesus who took upon himself all your curses. அந்த கல்வாரியில் உங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியதான அவருடைய கிருபை உங்கள் மேல் பாய்ந்து வரும். Grace will flow towards you, that grace that converted all your curses into blessings. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய சாபங்களை மாற்றி நம்மை ஆசீர்வாதத்தோடு அனுப்ப விரும்புகிறார். Even today the Lord wants to remove all our curses and send us away with blessing. எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றொரு விசேஷமான ஒரு அனுபவம் உண்டு. Above all, there is one special நாம் ஏன் இந்த experience. பலிபீடங்களை குறித்து எல்லாம் இந்த நாட்டில் படிக்கிறோம்? Why are we studying extensively about these இந்த altars? முற்பிதாக்கள் கட்டின பலிபீடங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவிதமான அனுபவங்களை நமக்கு தருகிறது மாத்திரமல்ல, Not only do these altars of the forefathers give us many experiences in the New இவைகள் Testament, மூலமாக கர்த்தருடைய வருகைக்காக நம்முடைய ஜீவியத்தில் ஒரு ஆயத்தம் உண்டாகும். through them there is a preparation in our lives for the coming of the Lord. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, In verse 5 of Psalm 50, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது சொல்ல போகிறார். in mid-air, when the Lord appears, he will say, "Gather unto me my saints, those that have made a covenant with me by sacrifice." இந்த கூட்டத்தின் முடிவில் At the end of this meeting, நாம் எல்லாரும் பலி செலுத்தும்படியான ஒரு உடன்படிக்கையை நம்முடைய ஆண்டவரோடு செய்து கொள்வோமா? let's make a covenant with God by sacrifice. கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், To be caught up at the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகாமுகமாய் சந்திக்க வேண்டும் To என்றால், see our Lord Jesus Christ face to face at his coming. பலி செலுத்தும்படியான உடன்படிக்கை செய்த ஒரு பரிசுத்தவானாய் நீ காணப்பட வேண்டும். You must be a saint who is making a covenant by அதற்காக sacrifice. முற்பிதாக்களை போல நீ பலிபீடங்களை கட்டி எழுப்ப வேண்டும். For that you must build altars like your forefathers. பலிபீடத்தின் மேல் கர்த்தர் விரும்புகிறது போல ஆவிக்குரிய பலிகளை நீ செலுத்த வேண்டும். Offer spiritual sacrifices upon the altar. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's all close our eyes. நாம் இந்த வேளையில் எத்தனை பேர் பலியினால் நம்முடைய ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறோம்? At this moment, how many are going to make a covenant with நாம் the இந்த Lord? வேளையில் பலியினால் நம்முடைய ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது, When we make a covenant with the Lord by sacrifice, முற்பிதாக்கள் பலி செலுத்தின பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி அனுப்பின தேவன், God who sent the fire in the Old Testament when the forefathers offered நாம் sacrifices. பலியினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வேளையில் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை நமக்கு அனுப்புவார். When we make a covenant by sacrifice now, the Lord will send a fire from heaven upon us. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? Shall we all stand up? பலியினால் கர்த்தருக்கு உடன்படிக்கை
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை செய்யுங்கள். All those who want to make a covenant with God by sacrifice, make a covenant with the Lord, a consecration. உங்களுடைய இருதயத்தில் இந்த கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். What is in your heart, tell the Lord. ஆண்டவரே, நான் இந்த நாட்டில் இந்த பலிபீடங்களை கட்டின முற்பிதாக்களை குறித்து நான் அறிந்து கொண்டேன். Lord, I have heard about the forefathers. நானும் கூட அந்த பிதாக்களை போல என்னுடைய ஜீவியத்தில் பலிபீடங்களை கட்ட நான் தீர்மானிக்கிறேன். Lord, I determined to build altars like the forefathers. நானும் கூட அந்த பிதாக்களை போல பலி செலுத்தும்படியாக தீர்மானிக்கிறேன். I determined to offer sacrifices like the forefathers. மத்தியாகாயத்தில் வரும்பொழுது உம்மை சந்திக்கும்படியாக பலியினால் உம்மோடு உடன்படிக்கை பலி செலுத்தும்படியான உடன்படிக்கை உம்மோடு செய்கிறேன். When you appear in mid-air, I make a covenant with you so that I may be seen there. எல்லாரும் உங்களுடைய வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். All open your mouth and make a covenant with God. இந்த வேளையிலே உடன்படிக்கை செய்கிற வேளையில் தேவன் தம்முடைய பரிசுத்த அக்கினியை உங்கள் மேல் அனுப்புவார். As you make a covenant, the Lord will send His holy fire down. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை வரட்டும். From the depth of your heart, let a covenant proceed. பலியினால் உடன்படிக்கை செய்கிற பரிசுத்தவான்களாய் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். Become a saint who is making a covenant by sacrifice. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, whoever you might be, இன்றைக்கு தேவனுடைய சாபங்களை மாற்றி ஆசீர்வாதத்தோடு அனுப்ப போகிறார். God is going to remove your curse and send you இன்றைக்கு a தேவன் blessing. உங்களை பலியினால் அவரோடு உடன்படிக்கை செய்யக்கூடிய பரிசுத்தவான்களை மாற்ற He is விரும்புகிறார். going to make you saints who make a covenant by sacrifice. நீங்கள் அப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்வீர்கள் என்றால், if you make a covenant, ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு a உண்டாகும். great joy will be ஒரு பெரிய within. நம்பிக்கை உண்டாகும். A great hope. ஒரு பெரிய களிகூறுதல் A உண்டாகும். rejoicing. என்னுடைய ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது, When my Lord appears in mid-air, என்னுடைய பெயரை சொல்லி என்னை அழைப்பார். He will call me by நான் name. என்னுடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு I will hear my Lord's voice. மத்திய ஆகாயத்தில் சென்றவரை முகமுகமாய் சந்திப்பேன். See Him in mid-air, face to face. நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்வோம். Let's make such a covenant. நாம் அப்படி உடன்படிக்கை செய்தால் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அக்கினியாய் இறங்கி நம்மை அங்கீகரிக்க போகிறார். Then the Holy Spirit will descend as fire and accept us. இந்த கூட்டத்தின் இந்த கடைசி வேளையிலும் ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்ல போகிறீர்கள். Let's go, receiving an anointing in this last moment. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிரபஹரபஹரப நான்குதுரிபிஹலபௌரியா. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இந்த தேசத்தை நேசித்து, இங்குள்ளதான ஜனத்தை நேசித்து, இந்த நாட்களில் நீர் ஒழுங்குபடுத்தி கொடுத்ததான இந்த வேத பாடங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேத பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டதான நாளிலிருந்து கர்த்தாவே உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தின தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி பெரிதான கிரியை நடப்பித்த தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சுவாமி, நீ ராஜாவா எழுந்தருளி ஒவ்வொருவரோடும் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பனியானது எவ்விதமாய் புல்லின் மேல் பொழிகிறதோ அதுபோல் உம்முடைய வசனமானது இந்த நாட்களில், சத்தியமானது இந்த நாட்களில், உபதேசமானது நாட்களில் பொழிந்தருளும்படியாக பரிசுத்தவான்கள் மூலமாய் நீர் திட்டவட்டமான கிளை நடப்பித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். சுவாமி, திரளான ஜனங்களை கொண்டு வந்து சத்தியங்களை கேட்கும்படியாய் நீர் செய்த மகா பிரதான கிரியைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கேட்டதான வசனங்கள் 60, 30 அல்ல கர்த்தாவே, 100 பலன் தரத்தக்கதாக ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை நடப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்று மாலை வேளையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாய் கிரியை நடப்பித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, பலிபீடங்கள் குறித்து நீர் எங்களோடு பேசின உம்முடைய மகா பிரதான சத்தியங்களுக்காய், உபதேசங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களை நாங்களே பலிபீடங்களாய் ஒப்புக் கொடுத்து கர்த்தாவே உம்முடைய நித்திய நோக்கு நிறைவேற்றுவதாய் காணப்படுவதை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலேயும் பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கும்படியாக நீ வெளிப்பட போகிறீர்கள் சத்தியத்தை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்தான மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வசனம் கேட்டதான ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அந்த சத்தியத்துக்கு முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்து நீர் மத்தியாகத்தில் வெளிப்படும் பொழுது நாங்களுமே சந்திப்போம் என்கிறதான நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கடந்து போக உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஜனத்துடைய எல்லா சாபத்தையும் நீ ஆசீர்வாதமாய் மாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சாபங்களையும் எடுத்து பண்ணதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜனத்தின் மத்தியிலே கிரியை செய்த நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்தி திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கனமகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. நல்ல இயேசுவே, கர்த்தாவே, திரளான ஜனங்கள் உம்மண்டில வரும்போது நீர் அவர்களுக்கு மனதுருகி அவருடைய வியாதிகளை சுத்தப்படுத்தினீர். அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினீர். சரீர பிரகாரமான சுகத்தை கொடுத்து அனுப்பினீர். அந்த தேவன் இந்த நாட்களில் இந்த இடத்துல உலாவி அப்படிப்பட்ட நன்மையை செய்து அவர்களை அனுப்பின தயவுக்கு அமுக்கு சோத்திரம். சுவாமி, கர்த்தாவே, திரளான ஜனங்கள் உம்மண்டில வரும்போது அவர்கள் தோய்ந்து போனதை கண்டு அநேக விசேஷங்களை அவர்களுக்கு உபதேசமாக சொல்லி அவருடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடிய ஆகாரத்தை நீர் மனதுருகி கொடுத்தீர் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த ஊருக்கும் இறக்கமுள்ள தெய்வம் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நித்திய
சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மகிமையான மேன்மையான சுவிசேஷத்தை உபதேசத்தை அவர்கள் விளங்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பகுத்து போதித்து அவர்களை உருவாக்கின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அது அவர்களுக்குள்ள உமக்குள்ள தேர்னால் நிறுத்தும் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, திரளான ஜனங்கள் என்று வரும்போது அவர்களுக்காக மனதுருகி மேய்ப்பதற்காக நீ ஜெபிக்க சொன்னீர். அதே போல இந்த நாட்களில் பிரதேச மேய்ப்பர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாகவும் இந்த நாட்களில் நீர் அவர்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இது எங்களுக்கு போதாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகள் அதிகம் என்று அறிந்திருக்கிறோம். எப்பொழுதும் உங்களுடைய கதவை நாங்கள் தட்டி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நீ திறந்து கர்த்தாவே, நாங்கள் உண்மையிலும் நீங்கள் எங்களிலும் பிடிக்கத்தக்கதான ஆகாரத்தை எங்களுக்கு தருவி என்று நான் அறிந்திருக்கிறோம். இந்த காரியத்தை தொடர்ந்து உங்களுடைய ஜனங்களுக்குள்ள முடிவறிந்த நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உங்கள் ஆரம்பித்த நல்ல வேலையை முடிவறிந்த நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாட்களில் இந்த வசனம் கேட்டாலோ முடிவறிந்த நடத்தும். இந்த ஊழியத்துக்காகவும் இந்த சுவிசேஷ வேலைக்காகவும் பல விதத்தில் எந்தெந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகள் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. கர்த்தாவே, அவர்களுக்கு பரலோகத்தில் நிச்சயமான ஒரு பிரதிபலன் கொடும். அவருடைய சரீரங்களை உயிர்ப்பியும் அவர்களுக்கு ஏற்ற கிருபையை செய்யும். கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்கு யார் எந்த விதத்தில் உதவி செய்தாலும் அவர்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இப்பொழுது சமாதானத்தோடு அவர்களுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் போய் வீடுகளுக்கு சேரவும் நம்முடைய சமூகம் அவர்களோடு இருக்கட்டும். ஏற்ற நேரத்தில் சுகத்தோடு பலத்தோடு சேர்த்தவர்களும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுவாமி. நம்முடைய கர்த்தர் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் காணப்படி நம்மோடு இருப்பதாக.